வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நவம்பர் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்ட் 4 பார்க்க போகிறோம். ரிவிஷன் வீடியோ அப்படிங்கிறதுனால இதில் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறது இருக்காது. இது ரிவிஷன் பர்பஸுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. அதை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, what is the name of the online portal developed by Department of Fisheries, Government of India for vessel registration, licensing and obtaining a EEZ access pass? EEZ அப்படின்னா என்னன்னா, இதுங்க எக்கனாமிக் ஜோன். அது என்னது? EEZ எக்கனாமிக் ஜோன் சம்திங் வருமே. EEZ இல்லைங்க. எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். எஸ், எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். ஓகே, அதோட போர்ட்டல் என்ன, ஆன்லைன் போர்ட்டல் என்ன? ரியல் கிராஃப்ட். ஆப்ஷன் சி ரியல் கிராஃப்ட். ஓகேவா? ஓகே, இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டல் மூலமாக நீங்கள் வெசல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், லைசன்ஸ் வாங்கிக்கலாம். எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறது இருக்குல்ல, எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். இது பார்த்தீங்க அப்படின்னா கோஸ்டல் லைனில் இருந்து 200 நாட்டிக்கல் மைல்ஸில் தான் இந்த எக்கனாமிக் கோஸ்டல் லைன் அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால் தெரிஞ்சு வச்சுங்க. இதோட போர்ட்டல் பார்த்துட்டிங்கன்னா ரியல் கிராஃப்ட். ஓகே, அக்கார்டிங் டு UNCLOS, how far does a nation's exclusive economic zone typically extend from its baseline? Okay, baseline எவ்வளோ கிலோமீட்டருக்கு? 200 நாட்டிக்கல் மைல், கிட்டத்தட்ட ஒரு 370 கிலோமீட்டர் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? இது பார்த்தீங்க அப்படின்னா 1982 ஓகே அடாப்ட் பண்ணப்பட்டது. அண்டர் 1982 யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சி. ஓகே, லா ஆஃப் சி, கடலுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. ஓகேங்களா? அதுபடி தான் இதை சொல்லியிருக்காங்க. 200 நாட்டிக்கல் மைல்ஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதை டிசைட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ரைட், அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அடுத்தது, ஹூ வாஸ் எலெக்டட் ஆஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன் இன்டர்நேஷ்னல் டீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ்? ஓகே, இது ஃப்ரெஞ்சு மொழியில் இப்படி தான் இருக்கும். ஓகே, டீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ். அது மாதிரி தான் OICAவினுடைய இந்தியாவின் ஃபஸ்ட் பிரசிடென்ட். இந்தியாவிலிருந்து ஃபஸ்ட் பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலேஷ் சந்திரா. ஓகே, சைலேஷ் சந்திரா. அப்போ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? ஃப்ரான்ஸில் இருக்குது. அதனுடைய பிரசிடெண்ட்டாக சைலேஷ் சந்திரா. எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா November 1, 2025 ஹி பிகம் த ஃபஸ்ட் இந்தியன் டு லீட் OICA. ரைட்டா? எஸ். இது ஃபவுண்ட் பண்ணது 1919 ஃப்ரான்ஸு, பாரிஸ் ஃப்ரான்ஸில் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகேவா? ஹூ வாஸ் ரீசென்ட்லி எலெக்டட் 12th டைரக்டர் ஜெனரல் ஆஃப் யுனெஸ்கோ யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் யுனைடெட் நேஷன், ஒரே நிமிஷம் இருங்க, என்ன எல்லாமே மறந்து யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன், யுனெஸ்கோ. இது எங்கே இருக்குது? பாரிஸ், ஃப்ரான்ஸ். 1945 November 16. ரைட்டா? November 16 தொடங்கப்பட்டது. இதில் தான் பார்த்தீங்கன்னா 12வது டைரக்டர் ஜெனரலாக காலத் எல் எனானி அவர் எலெக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் ஈஜிப்ட் நாட்டை சேர்ந்தவர். ஓகேங்களா? இவர் ஈஜிப்ட். இதுக்கு முன்னாடி இருந்தவர் பார்த்தீங்கன்னா ஆட்ரே. ஓகேங்களா? ஆட்ரே. ரைட். ஓகே, இந்த டிசிஷன் பார்த்தீங்கன்னா 43வது ஜெனரல் கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்தது? சமர்கந்த், உஸ்பெகிஸ்தான் நடந்தது. அதில் தான் இவர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதற்கு 4 இயர் டேர்ம். ஓகே, 172 ஓட்டு வாங்கியிருக்காரு 174. அடேங்கப்பா, 4 வருஷம் டேர்ம். ஓகே, அடுத்தது, ஹூஸ் பர்த் ஆனிவர்சரி இஸ் கமமரேட்டட் ஆஸ் நேஷனல் எஜுகேஷன் டே? ஓகே, இந்தியாவில் யாரோட பர்த் ஆனிவர்சரியை நம்ம எஜுகேஷன் டேயாக செலிப்ரேட் பண்ணுறோம்? எஜுகேஷன் டேங்க, டீச்சர்ஸ் டே கிடையாது. ஓகே, எஜுகேஷன் டே. மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஓகே, மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஓகே, September 5 பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் டே. November 11 பார்த்தீங்க அப்படின்னா
எஜுகேஷன் டே. ஓகே, எஜுகேஷன் டே. ஓகே, அவரோட 137வது ஆனிவர்சரி. ரைட்டா? ஓகே ஓகே இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு எஜுகேஷன் மினிஸ்டருங்க. ஓகே, 47லேருந்து 58 வரைக்கும் 11 வருஷம் வந்து சர்வ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? பாரத் ரத்னா வந்து இவருக்கு வந்து ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு 92 தந்திருக்காங்க. சரி, 92 வந்து என்ன ரிஃபார்ம்ஸ் வந்து எல்பிஜி ரிஃபார்ம்ஸ், லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பாரத் ரத்னா அப்படிங்கிற அவார்டு அப்படிங்கிறது தந்திருக்காங்க. ஓகே, எஸ். அடுத்தது, ஃப்ரம் விச் கண்ட்ரி இஸ் இந்தியா பிளானிங் டு translocate next batch of 8 cheetahs under ப்ராஜெக்ட் சீட்டா. ஓகே, ப்ராஜெக்ட் சீட்டாவில் அடுத்தது வந்து ஒரு 8 சீட்டா வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து வாங்குகிறோம். அது எந்த கண்ட்ரி? போட்ஸ்வானா. ஓகே, ஓகே, போட்ஸ்வானாவுடைய கேபிட்டல் என்ன? கெப்ரானி. போட்ஸ்வானா புலா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரன்சி. ஓகே, 8 சீட்டாஸ் வந்து வாங்குகிறோம் போட்ஸ்வானாவிலேருந்து 8 சீட்டா. ஓகே ஓகே ஸோ இந்த சீட்டாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா குனோ நேஷனல் பார்க்லேருந்து வாங்கியிருந்தோம். ஓகே, செகண்ட் வந்து போட்ஸ்வானாலேருந்து வாங்குகிறோம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வாங்க போகிறோம். ஸோ இப்போ இந்த இதுலேருந்து வாங்குறது, ஓகே, இங்கே போட்ஸ்வானாலேருந்து வாங்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்தி நேச்சுரல் பார்க். ஓகே, நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது? மத்திய பிரதேசம் இருக்குது. அங்கே வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து குனோ நேஷ்னல் பார்க். இப்போ தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நௌராதேஹி தேர்டு எங்கேருந்து? சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வாங்குறது. ஓகேவா? எஸ், நம்மளோட இந்தியாவில் வந்து ப்ராஜெக்ட் சீட்டா இனிஷியேட்டட் எய்ம் டு ரீஇன்ஃபோர்ஸ் தி ஸ்பீசிஸ் இன் இந்தியா வேர் இட் வாஸ் டிக்ளேர்டு எக்ஸ்டிங்க்ட் இன் விச் இயர். ஓகே, இந்தியாவில் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எந்த வருஷம் நம்ம வந்து இந்த சீட்டாவை டிக்ளேர் பண்ணியிருந்தோம்? 1952. 1952ஓட 1952 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வரைக்கும் இருந்துச்சு. அந்த வருஷத்தோட வந்து நம்ம சீட்டா வந்து அழிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்ன வருஷம்? 1972 வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. ஓகே, அடுத்தது COP32 கிளைமேட் சமிட் வந்து எங்கே நடக்க போகுது? 2027 COP32 கிளைமேட் சமிட். ஓகே, கிளைமேட் சமிட் எங்கே நடக்க போகுதுன்னா ஈத்தியோப்பியா. 31 வந்து பார்த்தீங்கன்னா துருக்கி. 33 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா. ஸோ இந்தியா வந்து இதுக்கு முன்னாடி வந்து COP8 வந்து கண்டக்ட் பண்ணோம் 2002. ஓகேவா? இது வந்து செகண்ட் டைம் 2023 2000 இது வந்து 2027 2028 வந்து COP33 வந்து இந்தியா. 33 வந்து இந்தியா. ரைட்டா? COP30 அப்படிங்கிறது பிரேசில். COP29 அப்படிங்கிறது அசர்பைஜான். ஓகே, COP30 வந்து பிரேசில், COP29 வந்து அசர்பைஜான். ரைட்டா? எஸ். ஓகே, இங்கே ஒரு சில இதில் வந்து ஆஸ்திரேலியான்னு கொடுத்துருப்பாங்க. ஆஸ்திரேலியா கிடையாது, ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஷிஃப்ட் ஆயிடுச்சு, ஆஸ்திரேலியா கிடையாது, மாற்றிக்கங்க. ஓகே, விச் இந்தியன் இன்ஸ்டியூட் டெவலப்டு இந்தியாஸ் ஃபஸ்ட்டு குவாண்டம் டைமண்ட் மைக்ரோஸ்கோப். யார்? இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஐஐடி. ஓகே, ஐஐடி. ஓகே, அப்போ வந்து ஆப்ஷன் பி கிடையாது. எந்த ஐஐடி? குவாண்டம் டைமண்ட் மைக்ரோஸ்கோப். யாருன்னா ஐஐடி பாம்பே. அவங்க தான் வந்து குவாண்டம் டைமண்ட் மைக்ரோஸ்கோப். ஓகே, இதில் நேஷ்னல் குவாண்டம் மிஷன் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த வருஷம்? 2023 2031, 8 வருஷம். ஓகேவா? பட்ஜெட் எவ்வளவு? 6000 கோடி 8 வருஷம். சரியா? 8 வருஷம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் விஷயம். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அடுத்தது த நியூ ஏஐ பேஸ்டு லாக்கிங் மானிட்டரிங் சிஸ்டம். ஓகே, லாக்கிங் மானிட்டரிங் சிஸ்டம். ஸோ இப்போ ஏஐ யூஸ் பண்ணி டோர் வந்து லாக் பண்ணுறது. எதில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில். ஓகே, போய்கிட்டு இருக்கும்போது யாராவது வந்து ஏதாவது ஒரு தவறுதலாக ஏதாவது விழுந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? டோர் ஓப்பன் ஆகி. ஸோ அதனால் வந்து ஆட்டோமேட்டிக் லாக்கிங் சிஸ்டம் யூஸிங் ஏஐ. ஓகே, இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருஷ்டி. ஓகே, திருஷ்டி. ஓகே, was recently in news is being developed
ஃபார் த யூஸ் பை விச் என்டிட்டி? இந்தியன் ரயில்வே தான் வந்து இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ரயில்வே, ஓகே, நல்லா ஞாபகம் வச்சு, இந்தியன் ரயில்வே தான் வந்து இது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏஐ யூஸ் பண்ணி இந்த டோர் லாக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது கொண்டு வர்றாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃப்ரான்டியர் ரயில்வே ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவுஹாத்தி. ஓகே, எங்கே இருக்குது? அஸ்ஸாமில் இருக்குது. ஓகே, கவுஹாத்தி டெக்னாலஜி அண்ட் டெவலப்மெண்ட் ஃபவுண்டேஷன் டு டெவலப் தி சிஸ்டம். ஓகே, அப்போ ஐஐடி கவுஹாத்தியுடைய ஒரு சப்சிடியும் நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ரயில்வே, ஓகே, ஒரு ரயில்வே அப்படிங்கிறது இருக்கணும், ப்ளஸ் வந்து டெக்னாலஜிக்காக ஒரு ஐஐடி இருக்கணும். ஐஐடி கவுஹாத்தி அண்டு நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியர் ரயில்வே, ஓகே, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த திருஷ்டி அப்படிங்கிறத கொண்டு வர போகிறாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டோர் லாக்கிங் சிஸ்டம். அவ்வளோதான், அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அடுத்து வந்து விச் ஏஜென்சிஸ் ப்ரோக்ராம் எஸ்கேபிட். ஓகே, எஸ்கேபிட். ஓகே, ஸோ எந்த ப்ரோக்ராம் வந்து எஸ்கேபிட் மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, எந்த ப்ரோக்ராம்? நாசா தான். ஓகே, நாசா 2 வருஷம் வந்து இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்துக்கு. ஓகே, மார்ச்சுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ப்ளூ ஆரிஜின் அவங்க தான் வந்து இது வந்து என்ன சொல்கிறது, சக்ஸஸ்ஃபுல்லி லான்ச்சு நாசாஸ் ஹைலி ஆன்டிசிபேட்டட் எக்ஸ்பேஸ் மிஷன். ஓகே, அவங்க தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ எப்படி எலான் மஸ்கோட ஃபால்கன் 9 அப்படிங்கிற ராக்கெட் வந்து லான்ச் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ளூ ஆரிஜின் வந்து அவங்களோட இதை வந்து லான்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்க எஸ்கேபிட், எஸ்கேப் அண்டு பிளாஸ்மா ஆக்சிலரேஷன் அண்ட் டைனமிக் எக்ஸ்ப்ளோரர்ஸ். ஓகே, எஸ்கேப் அண்ட் பிளாஸ்மா ஆக்சிலரேஷன் அண்டு டைனமிக் எக்ஸ்ப்ளோரர்ஸ் மிஷன் இஸ் த ஃபஸ்ட்டு coordinated multi-spacecraft orbital science mission to Mars. Okay, coordinated multi-spacecraft orbital science mission. Right? Yes. இது நாசா தான் சென்ட் பண்ணுறாங்க. நாசா சார்பாக யார்? ப்ளூ ஆரிஜின் வந்து லான்ச் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. எங்கே அனுப்புகிறாங்க? மார்ஸ் செவ்வாய் கிரகத்துக்கு. ஓகேவா? ஓகே, இது வந்து 2 வருஷம் ஜேர்னி. அடுத்து வந்து which of the following is the correct new royalty rate for zirconium as approved by Union Cabinet of India. ஓகே, ஸோ இந்த ராயல்ட்டி அப்படிங்கிறது வந்து இவங்க சைட்லேருந்து எடுத்துக்குவாங்க. ஓகேவா? கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஓகே, அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மைண்ட் பண்ணுறவங்க அவங்ககிட்ட இருந்து ராயல்ட்டி அப்படிங்கிறது எடுப்பாங்க. அது எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஜிர்கோனியம் இது ரேர் எர்த் மினரல். இது வந்து ஜிர்கோனியத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1% ஆஃப் ஆவரேஜ் சேலில் வந்து கொடுக்கணும். 1% ஆஃப் ஆவரேஜ் சேல். ஓகே, அப்போ 4 இதை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 4 கிரிட்டிக்கல் மினரல்ஸை வந்து ரேர் எர்த்தாக வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே, அது மூலமாக வந்து அந்த 4 இதில் இருந்து ராயல்ட்டி அப்படிங்கிறது கொடுக்கணும். ஓகே, அந்த 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட், சீசியம், ருபீடியம், ஜிர்கோனியம். ஓகே, அப்போ யூஎம்னு முடியுது 3. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபைட். ஓகே, சீசியம், ஜிர்கோமியம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ருபீடியம், அதுக்கப்புறம் கிராஃபைட். ஓகே, இந்த 4க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேர் எர்த் மினரலாக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ராயல்ட்டி வந்து சார்ஜ் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ராயல்ட்டியை பொறுத்தளவுக்கு ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் மைன் அவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் அண்ட் மினரல் ஆக்ட் படி அவங்க வந்து டிஃபைன் பண்ணது என்ன அப்படின்னா கிராஃபைட்டுக்கு வந்து 2%. ஓகே, 2%. 80% கார்பன் இருந்துச்சு அப்படின்னா 80%, அதுக்கு மேலே கார்பன் இருந்துச்சு அப்படின்னா 2%. 4% என்ன அப்படின்னா 80% கீழே கார்பன் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு 4% கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் சீசியம் அண்டு ருபீடியம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2% ராயல்ட்டி அப்படிங்கிறது கொடுக்கணும். ஜிர்கோமியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1%. ஜிர்கோமியம் அப்படிங்கிறது 1%. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஓகே, நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். வேறு வழியே கிடையாது. கடைசி நேரத்தில் படிக்கும்போது மனப்பாடம் பண்ணுறது அதுதான் ஒரே வழி. ஓகே, 1%, 2%, 4, 8%. ஓகே, 4, 8 தானே? இல்லை 1%, 2%, அதுக்கப்புறம் 4%. இது 3 வேரியண்ட்லாம் இருக்குது. அது என்னென்னு மட்டும் பார்த்துக்கங்க. அடுத்தது which country originally designed and developed the இன்வர் மிசைலை யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. இன்வர் மிசைல். ஸோ ரஷ்யா. ஓகே, ஸோ ரஷ்யா தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்வர் மிசைல் அப்படிங்கிறத டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சைட்லேருந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இருக்காங்களே அவங்க 2095
கோடி டீல் அப்படிங்கிறது வந்து யார் மூலமாக போட்டிருக்காங்க அப்படின்னா பாரத் டைனமிக் லிமிடெட் மூலமாக வந்து இன்வர் மிசைல் வாங்குறதுக்காக. ஆன்டி டேங்க் மிசைலுங்க. இன்வர் அப்படிங்கிறது ஆன்டி டேங்க் மிசைல் அப்படிங்கிறது டேங்க் இருக்கு இல்லையா, உங்களுக்கு தெரியும் இல்லையா என்ன டேங்க் அப்படி என்ன சொல்கிறது அப்படிங்கிறது, பீரங்கி. ஓகே, பீரங்கி அந்த இதில் வந்து பில்டு பண்ணுறதுக்காக ஆன்டி டேங்க் மிசைல். ஓகேங்களா? எஸ். ஸோ அதுதான் காரணம். டேங்க் பிளாட்ஃபார்ம். ஓகே, ஸோ அவ்வளோதான். அடுத்தது இன்வர் மிசைல் இஸ் பிரைமரிலி கிளாசிஃபைடு ஆஸ் which type of weapon? Anti-tank guided missile. Okay, option C, anti-tank guided missile. Okay, அடுத்தது வந்து which 3 ISO certification did All India Institute of Ayurveda? Okay, All India Institute of Ayurveda வந்து 3 டைப் ஆஃப் ISO சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வாங்கியிருக்கு. ஓகேங்களா? எந்த கேட்டகரியில்? ஃபார்மகோலோகி லெபார்டரி. ஓகே, ஆயுர்வேதாஸ் ஃபார்மகோலோகி லெபார்டரி. ஓகேங்களா? 3 சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. யாருக்கிட்ட இருந்து அப்படின்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்னுடைய ஹெட் சேர்மன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சய் கர்க். ஓகே, 1986 ஆரம்பிக்கப்பட்டது, நியூ டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 3 இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சர்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 901. ஓகே, 14,001, 45,001. ஓகே, ஸோ இது 901 வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆயுர்வேதாவில் குவாலிட்டி. 14,000 வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட். ஓகே, என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி, என்விரான்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45,001 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி. ஓகே, ஹெல்த் அண்ட் சேஃப்டி. ஃபஸ்ட்டு வந்து குவாலிட்டி, சின்ன நம்பர்லேருந்து போவோமா? ஃபஸ்ட்டு வந்து குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், செகண்ட் வந்து என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட், தேர்ட் வந்து ஆக்குபேஷனல் ஹெல்த் அண்ட் சேஃப்டி. ஓகே, குவாலிட்டி, என்விரான்மெண்டல். ஓகே, அடுத்து இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு MWH ஸ்கேல் வெனேடியம் ரெடாக்ஸ் ஃப்ளோ பேட்டரி. ஓகே, வெனேடியம் redox flow battery system was recently inaugurated at which location? Okay, India's first MWH scale vanadium redox flow battery எங்கே வந்திருக்காங்க அப்படின்னா NTPC நேத்ரா. ஓகே, NTPC நேத்ராவை தான் வந்து இது வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ NTPCயினுடைய ரினியூவபிள் எனர்ஜி டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 60 GW by 2032. ரைட்? எஸ், பார்த்துங்க இங்கே என்ன. ஸோ இது வந்து NTPC நேத்ரா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் நொய்டாவில் இருக்குது. ஓகே, லாங் டியூரேஷன் எனர்ஜி ஸ்டோரேஜ் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி இன்டகிரேஷன். ஓகே, ஸோ கேள்வி இதிலிருந்து இவ்வளோ தான் வரும், அதனால் வந்து அவ்வளோ படித்தா போதும். ஓகே, வாட் ஆர் த நேம்ஸ் ஆஃப் அஃபிஷியல் மாஸ்காட்? ஓகே, கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம். ஓகே, எங்கே நடக்க போகுது? கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம் ராஜஸ்தானில் நடக்க போகுது. இது எத்தனாவது எடிஷன்? 5th எடிஷன். ஓகே, ஸோ அப்போ என்னென்ன படிக்கணும்? எந்த லொக்கேஷன் என்ன, எத்தனாவது எடிஷன், அதோட மாஸ்காட். ஓகே, மாஸ்காட் அப்படிங்கிறது என்ன? கம்மா அண்டு கனி. ஓகே, கம்மா கனி தான் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா மாஸ்காட்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்து இதை வந்து ராஜஸ்தான் ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் கூட சேர்ந்து இதை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது கேம் வந்து பார்த்தீங்கன்னா 4 புது கேம் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே, கெனாயிங், கயாக்கிங் அப்படிங்கிறது இந்த போட்டை வச்சுட்டு போவாங்க இல்லையா, ஒரு சின்ன போட்டு மாதிரி இருக்கும், அதை வச்சு போவாங்க. சைக்கிளிங், அதுக்கப்புறம் பீச் வாலிபால், 4 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த யூனிவர்சிட்டி கேமில். ரைட்டா? எஸ். ஸோ மாஸ்கட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மா அண்டு கனி. ஓகே, விச் எம்பாடி ராஜஸ்தான்ஸ் ஸ்பிரிட் அண்டு கல்ச்சர். ஓகே, எதை சொல்லுதுன்னு புரியுது இல்லையா? ராஜஸ்தானோட ஸ்பிரிட் அண்டு கல்ச்சர். ஓகே, கம்மா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேமல். ஓகே, ராஜஸ்தான் வந்து பாலைவனமா, ஸோ அங்கே மேக்ஸிமம் எதை யூஸ் பண்ணாங்க? கேமல். ஓகேங்களா? கேமல். அப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படி காளை, பசுமாடு, ஸோ அதை வந்து எப்படி ஒரு பொங்கல் அந்த டைமில் வந்து இது செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி அவங்களுக்கு வந்து அது கல்ச்சுரலாக வந்து ரூட்டடாக இருக்கிற ஒரு அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா கேமல். ஓகே, ஸோ அதனால் வந்து கம்மா அப்படின்னா கேமல். ஓகே, கனி அப்படிங்கிறது டிராயிங் ஃப்ரம் லோக்கல் க்ரீடிங். ஓகே, அவங்களுடைய மரியாதை நிமித்தமாக அந்த மாதிரி சொல்கிறது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது 2025 கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம் ஆர் பீயிங் ஹோஸ்டட் பை விச் ஸ்டேட்? ஸோ எந்த ஸ்டேட் ஹோஸ்ட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ராஜஸ்தான். அவ்வளோதான். எத்தனாவது எடிஷன்? 5வது எடிஷன். ஓகே,
which entity recently launched startup common application journey, okay, startup common application journey on Jan Samarth portal to facilitate easier access to credit for startups. ஓகேவா, இப்போ ஸ்டார்ட்அப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக லோன் அப்படிங்கிறது வாங்கணும். ஸோ அதற்காக ஒரு விஷயந்தான் வந்து இந்த நியூஸ். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா ஸ்டார்ட் அப் காமன் அப்ளிகேஷன் ஜேர்னி. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் மாதிரி வச்சுங்களேன், போர்ட்டலுக்குள்ளே ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி. ஓகே, ஜன் சமர்த் போர்ட்டலுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். ஓகே, ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு அவங்க பேர் என்ன, ஸ்டார்ட் அப்ஸுக்கெல்லாம் வந்து ஈஸியாக ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அப்படிங்கிறது தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரைட், எஸ். ஸோ இது வந்து ஈஸியாக வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்கிட்டருந்து ஸ்டார்ட் அப்புக்கு லோன் அப்படிங்கிறது கிடைக்கிறது வந்து வழிவகை செய்யுது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலமாக. ஓகே, இந்த சமர்த் போர்ட்டல் அவங்க தான் வந்து இதை வந்து ஈஸியாக பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா, ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு கீழே வருது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார், நிர்மலா சீதாராமன். ரைட்டா, எஸ். அடுத்து வந்து which two entities recently announced strategic collaboration to integrate an AI model into digital payment platform. யார் ஓகே, ரெண்டு என்டிட்டிஸ் யார், ஃபோன்பே அண்ட் ஓப்பன்ஏஐ. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஏஐ மாடல், ஓகே, டிஜிட்டல் பேமெண்ட் வந்து ஏஐ மாடலில் கொண்டு வர போகிறாங்க. ஓகே, இப்போ அந்த ஐயோ இது என்னடா இது டிஜிட்டல் பேமெண்ட்டில் வந்து ஏஐ சொல்யூஷன் கொண்டு வர போகிறாங்க. ஓகேவா, அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐ. இப்போ ஃபோன்பே இருக்குது, ஃபோன்பேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ வச்சு அது பேமெண்ட் பிளாட்ஃபார்மை வந்து ஈஸியாக இன்னுமே வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் வந்து ஏஐ மூலமாக கொண்டு வரலாம். அதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐ. ஓகே, ஃபோன்பே கொலாபரேட்ஸ் வித் ஓப்பன் ஏஐ டு இன்டகிரேட் ChatGPT features across its ecosystem in India. Okay, ecosystem in India. ரைட்டா, அவ்வளோதான். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஓகே, ஓப்பன் ஏஐனுடைய சேர்மன் யார், சாம் ஆல்ட்மேன். ரைட்டா, எஸ். அடுத்தது அக்கார்டிங் டு தி WHO குளோபல் டிபி ரிப்போர்ட், ஓகே, டியூபர்குலோசிஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ஹவு மெனி பீப்புள் ஃபெல் இல் வித் டிபி குளோபலி 2024 எத்தனை பேருக்கு டிபி அப்படிங்கிறது வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, எவ்வளோ பேருக்கு அப்படின்னா 1,70,00,000. ஓகே, 10.7 மில்லியன் மக்களுக்கு வந்து டிபி அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இதில் 25% வந்து இவங்க யார், இந்தியாவை சேர்ந்தவங்க. 25% வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க. ரைட்டா, சவுத் ஏஷியாவில் வந்து மட்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஓவராலாக 34%. ரைட், ஓகே. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய டிபி எலிமினேஷன் டார்கெட் இயர் வந்து 2030. இந்தியாவினுடைய டார்கெட் வந்து 2025. ஓகேவா, அடுத்தது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் 1942 ஏப்ரலில் லான்ச் பண்ணப்பட்டது. டைரக்டர் ஜெனரல் வந்து பார்த்தீங்கன்னா டெட்ராஸ். ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஜெனீவாவில் இருக்குது. ரைட், எஸ். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ 2015 237, ஓகே, 1,00,000 பேரில் கணக்கெடுத்தால் 237 பேருக்கு வந்து டிபி இருந்திருக்கு. ஆனால் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 2024 187 குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 21% வந்து குறைஞ்சிருக்குங்க. ஸோ அந்த 21 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ டிபி வந்து கடந்த 10 வருஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21% வந்து குறைஞ்சிருக்கு. ரைட், எஸ். ஸோ 8 கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உலகத்தில் 67%, டோட்டலாக 67% வந்து இந்த 8 கண்ட்ரியில் மட்டும் இருக்கான். ஓகே, அதில் வந்து இந்தியா ஃபஸ்ட்டு பிளேஸ் 25%, செகண்ட் வந்து இந்தோனேஷியா 10%, பிலிப்பீன்ஸ் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 6.8, சைனா 6.5. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து ஒன்றுமே இல்லை. ஓகே, பாகிஸ்தான் கூட இருக்குது, நைஜீரியா இருக்குது, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, பங்களாதேஷ் இருக்குது. ஓகே, ஆனால் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஒன்றுமே இல்லை. அவங்க சைடில் வந்து டிபி அப்படிங்கிறது ஒன்று வந்து பெரிய இஷ்யூவாகவே இல்லை. ஓகே, சரி, என்ன இதுன்னு தெரில. ஸோ அடுத்த கேள்விக்கு நம்ம போவோம்.
According to the report, which country had the highest TB burden? According to 25% of the global cases in 2024. ஸோ இந்தியாவில் 25% வந்து டிபி கேசஸ் 25 இந்தோனேஷியா 10. ஓகே, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் மட்டும் 34%ங்க. 34. வெஸ்டர்ன் பசிஃபிக்கில் வந்து 27, ஆஃப்ரிக்காவில் 25. ரைட். அடுத்தது, ஓகே, வாட் இஸ் த டார்கெட் இயர் செட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு எலிமினேட் tuberculosis, okay, which is ahead of United Nations Sustainable Development Goal target. Okay, SDG target World Health Organization, United Nation, நான் போன வீடியோவில் வந்து போன நியூஸில் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டார்கெட்னு சொல்லிட்டேன். அது வந்து யுனைடெட் நேஷன். ஓகேங்களா, யுனைடெட் நேஷனுடைய எஸ்டிஜி டார்கெட் டிபி டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 2030. ஆனால் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 2025. ஓகே, ஸோ ஆனால் நம்ம தான் வந்து 25% வந்து அதிகமாக இருக்கும். ஓகே, இந்தியாஸ் டார்கெட் எலிமினேட் டிபி பை 2025. யுனைடெட் நேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2030. ரைட்? எஸ். Which state become the first in India? Okay, first in India to amend பாரத் நெட் ஸ்கீம். யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப். ஸோ பஞ்சாப் கவர்மெண்ட்டினுடைய எல்லா சேவைகளும் எல்லா இடுக்கலும் எல்லா பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறதுக்காக ஒரு நெட், என்ன சொல்கிறது, பாரத் நெட் அப்படிங்கிறது இன்டர்நெட் ஃபெசிலிட்டிங்க. ஓகே, பாரத் நெட் அப்படிங்கிறது இன்டர்நெட் ஃபெசிலிட்டி. இது யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பஞ்சாப். ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்க. பாரத் நெட் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணது பஞ்சாப். ஓகேவா? ஓகே, இது என்ன சொல்லுது அப்படின்னா எனேபிள் த லைவ் மானிட்டரிங் ஆஃப் பார்டர் ஸ்டேட் ஃப்ரம் எனி லொக்கேஷன் இன் கண்ட்ரி. எந்த லொக்கேஷன் இருந்தாலும் நம்ம வந்து பார்டர் இதை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மானிட்டர் பண்ணிக்கலாம். ஓகே, அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா பாரத் நெட்டோட எய்ம் என்னென்னா டு ப்ரொவைட் த ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி டு ஆல் கிராம் பஞ்சாயத்து ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேவா? ஸ்கீம் ஆல்சோ சப்போர்ட்ஸ் ஹெல்த் கவர்னன்ஸ் சர்வீஸ் இன் ரூரல் ஏரியாஸ். புரியுதா எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு? ஸோ பஞ்சாப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட் இதில். Okay, which organization has established India's first all-woman drone operation unit? ஸோ அந்த யூனிட் பேர் என்ன? துர்கா ட்ரோன் குவாட்ரன். ஓகே, துர்கா ட்ரோன் குவாட்ரன். ஸோ அவங்க தான் வந்து இந்தியாவினுடைய all-woman drone ஆப்ரேஷன் யூனிட். ஓகே, இது எங்கே அப்படின்னா குவாலியர், மத்திய பிரதேஷ். ஓகே, யார் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தான் வந்து ஆல் உமன் ட்ரோன் ஆப்ரேஷன் யூனிட் துர்கா ட்ரோன் குவாட்ரன். எங்கே? குவாலியர், மத்திய பிரதேஷ். ஓகே, குவாலியர், மத்திய பிரதேஷ் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸினுடைய அகாடமி இருக்குது. ஓகே, ஸோ பேர் வந்து பார்த்துங்க, துர்கா ட்ரோன் குவாட்ரன், மத்திய பிரதேஷ். இதெல்லாம் நோட் பண்ணிக்கிறேன், நீங்கள் படிச்சுக்க, ஒரு டைம் ரிவைஸ் பண்ணும்போது பார்த்துங்க இதெல்லாம். So recent memorandum of understanding MOU between CSIR NICDC aimed to drive innovation and technology deployment across India's industrial corridor. Which of the following key initiative that this partnership aligned with? Okay, so என்ன அப்படின்னா மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, ஆத்மா நிர்பர் பாரத். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்தியாவினுடைய என்ன சொல்கிறது இண்டஸ்ட்ரியல் காரிடாரினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு லாஸ்ட் மைல் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு டூலாக வந்து மேக் இன் இண்டியா ஸ்கீமும், ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீமும், ஆத்மா நிர்பர் பாரத். ஸோ இந்த மூணும் தான் வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? ஓகே, சிஎஸ்ஐஆர் அப்படின்னு என்ன? கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். ரைட்? ஓகே, அடுத்தது நேஷ்னல் இண்டஸ்ட்ரியல் காரிடார் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி இதுக்கு கீழே வரக்கூடிய ஒரு இது. சிஎஸ்ஐஆர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகே, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஜிதேந்திர சிங். காமர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூஷ் கோயல். ரைட்? எஸ். ஸோ தி MOU aims to establish a collaborative framework for applying CSIR's R&D, research and development, okay, expertise and innovative technologies across India's upcoming industrial corridors. ஓகே, ரைட். ஸோ இது என்னென்னு மட்டும் பார்த்துங்க. ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து ஸோ கம்ப்ளீட்டாக எக்ஸாமில் வந்து அட்டன் பண்ண கற்றுக்கணும். ஓகேவா? சில விஷயங்கள் வந்து முழுசாக வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்போ வந்து
லாஸ்ட் மினிட்ல வந்து ஞாபகம் இது பண்ண கற்றுக்கணும். ஓகே, மெமரைஸ் பண்ண கற்றுக்கணும். ஓகே, இது வந்து தப்பான மெத்தட் தான், வேறு வழி கிடையாது நமக்கு. ஓகே, அதானி போட்டிருக்காங்க இல்லையா, அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ரீசென்ட்லி பிகம் த ஃபஸ்ட் இந்தியன் integrated transport utility to adopt which global nature risk framework. ஓகே, என்னன்னு சொல்லுங்கள். ஓகே, அதானி போர்ட்டோடைய ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அவங்க தான் வந்து இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் யூட்டிலிட்டி குளோபல் நேச்சர் ரிஸ்க் ஃப்ரேம் ஒர்க்கை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த இதுன்னு வந்து சொல்லுங்கள். ஓகே, எந்த ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இது வந்து டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் நேச்சர் ரிலேட்டட் ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோசர். ஓகே, நேச்சர் ரிலேட்டட் ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோசர் அதுதான் வந்து இவங்க வந்து இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட்டு அடாப்ட் பண்ண போர்ட் வந்து இவங்க தான். ஓகேவா? எஸ். அடுத்தது த நியூலி ஆப்ரேஷனலைஸ்ட் முத்துநயா. ஓகே, முத்துநோமா. ஓகே, முத்துநோமா அப்படிங்கிற ஒரு ஏர்பேஸு ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டண்ட் அசட் ஃபார் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான அசட் இது முத்துநோமா ஏர்பேஸ். ஓகே, அது எந்த ரீஜியனில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, லடாக். ஸோ லடாக்கில் வந்து இது வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நேம் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, நேம் வந்து ரொம்ப முக்கியம். யோமா. ஓகே, முத்தியோமா வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 13,700 ஃபீட்டுக்கு மேலே அமைஞ்சிருக்கு. ஓகே, சி லெவல்லேருந்து 13,700 ஃபீட்டுக்கு. ஓகே, ஸோ லடாக்கு எந்த கண்ட்ரியினுடைய பார்டரில் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும்? சைனாவோடது. ஓகே, அடுத்தது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ரீசென்ட்லி டைரக்டட் ஜார்க்கண்ட் கவர்மெண்ட் டு டிக்ளேர் அ போர்ஷன் ஆஃப் சரந்தா ஃபாரஸ்ட் ஆஸ் ஓகே, சரந்தா ஃபாரஸ்ட் அப்படிங்கிற ஏரியா வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஜார்க்கண்டில் இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஏரியாவை வந்து பார்த்துட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த ஏரியாவை வந்து நீங்கள் வந்து வைல்ட் லைஃப் சேஞ்சுரியாக வந்து அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. வைல்ட் லைஃப் சேஞ்சுரி. அப்போ கொஸ்டின் வந்து எப்படி வரும் அப்படின்னா, இந்த சரந்தா ஃபாரஸ்ட் ஏரியா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரந்தா. ஓகே, சரந்தா வைல்ட் லைஃப் சேஞ்சுரி. ஓகே, அடுத்தது இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஹேஸ் சைன்டு MOU வித் இந்தியன் ஆர்மி. இது வந்து பழைய நியூஸ். ஸோ ஆர்மி ஃபார் த ரியல் டைம் யூனிக் டாக்குமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஓகே, எத்தனை டிஜிட்டு? 18 டிஜிட். ஓகே, 18 டிஜிட்டு ஆல்ஃபா நியூமரிக். ஓகேவா? யார் கூட? இந்தியன் ஆர்மி கூட வந்து நம்ம சைன் பண்ணியிருக்கோம். ஓகே, குயிக் ப்ராசஸ்க்காக 18 டிஜிட். அடுத்து இந்த நியூஸ் வந்து தேவையில்லாத தான், எதுக்கும் படித்து வச்சுங்க. யுனைடெட் கிங்டம் ஹேஸ் செலக்டட் விச் லொக்கேஷன் ஆஸ் தி சைட் ஃபார் இட்ஸ் ஃபஸ்ட் மினி நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன். ஓகே, யூகே வந்து ஒரு விஷயம் பண்ணுறான்னா அதை வந்து நம்ம ஏன் படிக்கணும்? சும்மா படித்து வச்சுங்க. வில்ஃபா. ஓகே, வில்ஃபா அப்படிங்கிற லொக்கேஷன் தான் வந்து அவங்களோட ஃபஸ்ட் இது நியூக்ளியர் ஸ்டேஷன், ஸ்மால் நியூக்ளியர் ஸ்டேஷன். ஓகே, இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 2 ட்ரெடிஷ்னல் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, லெப்சா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ரம் சிக்கிம் ரீசெண்டாக வந்து ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் டேக் வந்து வாங்கியிருக்கு. அது என்னென்னு கேட்டிருக்காங்க. புங்டாங் புலிட் டங்புக். ஓகே, புங்டாங் புலிட் டங்புக். ஸோ இது ரெண்டும் தான் வந்து ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் டேக் வந்து வாங்கியிருக்கு. ஸோ அது என்னென்னு மட்டும் ஜஸ்ட் ஒரு டைம் பார்த்து வச்சுங்க. ஓகே, அதை தொடர்ந்து வந்து அம்பாஜி மார்பிள் GI டேக் வாங்கியிருக்கு. இது எந்த ஸ்டேட்டு? குஜராத். ஓகே, குஜராத்திலிருந்து அம்பாஜி மார்பிள். What is the name of the company organizing? The astronaut training program? Okay, astronaut training program. குஞ்சல கைவல்யா வாஸ் செலக்டட். ஓகே, இப்போ டைட்டன் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கண்டக்ட் பண்ணுற ஒரு ஆஸ்ட்ரோனாட் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு வந்து இந்த குஞ்சல
கைவல்யா, குஞ்சல கைவல்யா அவங்க வந்து செலக்ட் ஆகிருக்காங்களாம். ஓகே, இவங்க வந்து ஆந்திர பிரதேசி சேர்ந்தவங்க, 17 வயசு ஆகுது. இவங்களுக்கு ட்ரைனிங் அப்படிங்கிறது தர போகிறாங்க. ஒரு 4 வருஷம், 4 5 25 26 27 28 29 5 வருஷம். ஓகேவா? ஆஸ்ட்ரோனாட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆஃப் டைட்டட் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி. அவங்க வந்து ட்ரைனிங் தர போகிறாங்க எங்கே? யூஎஸில். ஓகே, 4 இயர் சாரிங்க 4 இயர். ஓகே, 26லேருந்து 29 வரைக்கும். ஓகேவா? ஸோ அதான் வந்து கேட்டிருக்காங்க. இது மட்டும் இது என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்குங்க. ரைட்டா? இவங்களோட பேர் வந்து ரொம்ப முக்கியம். எந்த ஆர்கனைசேஷன் வந்து இவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது, ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்கு இல்லையா, அதனுடைய ஃபஸ்ட்டு ஹாஃப் நெட்டு ப்ராஃபிட் அது வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஆஸ் பர் த பப்ளிக் செக்டர் ரிவ்யூ மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து வாட் வாஸ் த கம்பைன்டு நெட் ப்ராஃபிட் ஆஃப் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் டியூரிங் ஏப்ரல் டு செப்டம்பர் 2025. ஏப்ரல் டு செப்டம்பர் அப்படின்னா ஃபஸ்ட்டு குவார்ட்டர், சாரி ஃபஸ்ட்டு 2 குவார்ட்டர் 1 2. அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப், ஃபஸ்ட்டு 6 மாதம் வச்சுக்கலாமா ஃபினான்ஷியல் இயரில். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு நெட்டு ப்ராஃபிட்டுங்க. நெட் ப்ராஃபிட் அப்படின்னா என்னென்னா எல்லா செலவும் போக கழிச்சு டோட்டல் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கழிச்ச டோட்டல் ப்ராஃபிட். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 93,675. ஓகே, 93,675 ரைட். ஓகே, ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா போன இயரை விட வந்து 10% வந்து இயர் ஆன் இயர் க்ரோத்தில் கம்பேர் பண்ணும்போது அதிகம். ஓகே, 10% அதிகம். ஓகே, ஸோ போன வருஷம் ஃபினான்ஷியல் இயர் 25 வந்து ஓவராலாக வந்து 1.78 lakh crore. ஞாபகம் இருக்கா? 1.78 lakh crore. ஓகே, ஸோ இந்த கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்படி இருந்தாலும் ஒரு 190 crore அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தா கிராஸ் நான் பர்ஃபார்மிங் என்பிஏ வந்து 2.3 அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நெட்டு நான் பெர்ஃபார்மிங் வந்து ப்ரொவிஷனை கழிச்சோம் அப்படின்னா 0.45%. ஓகே, 2.3 அப்படிங்கிறது கிராஸ் என்பிஏல, 0.45 அப்படிங்கிறது நெட்டு. ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். டோட்டல் பிஸ்னஸ் வந்து எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா 661 லட்சம் கோடி. ஓகே, இது வந்து 12% நியர்லி, இது வந்து அதிகம். அடுத்தது, விச் கொலாட்ரல் டிட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்க்ளூட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ரெப்போ டைரக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு கொலாட்ரல் டூலை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போது ரெப்போவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க் வந்து கடன் வாங்குது அப்படின்னா செக்யூரிட்டிஸை சப்மிட் பண்ணணும். ஓகே, அந்த செக்யூரிட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் பாண்டு, ஒரு சில பாண்டெல்லாம் இருக்கும். ஓகே, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்கும், கமர்ஷியல் பேப்பர்ஸ் இருக்கும், இந்த மாதிரி இதெல்லாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக முனிசிபல் டெப்ட் பாண்ட் அப்படிங்கிறது ஆட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் உங்ககிட்ட பேங்க் கிட்ட முனிசிபல் டெப்ட் பாண்ட் இருக்குது அப்படின்னா அதை சப்மிட் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து லோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் விஷயம். ஓகே, முனிசிபல் டெப்ட் பாண்ட் ஃபார் த ஃபஸ்ட் டைம். ஓகே, முனிசிபல் டெப்ட் பாண்ட் அலாங் வித் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், கார்பரேட் பாண்டு, கமர்ஷியல் பேப்பர், சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் அண்ட் டெப்ட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ், இது எல்லாமே வந்து கொலாட்ரலாக வந்து நம்ம ரெப்போக்கு வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஓகே, 45W ஆஃப் ஆர்பிஐ ஆக்ட் 1934. ஓகே, அதுக்கு கீழே தான் இந்த ரெப்போ அப்படிங்கிற மாஸ்டர் டைரக்ஷன் அப்படிங்கிறது வரும். இன்னும் ரொம்ப பெரிய நியூஸோ அது, அடுத்த நியூஸை காணோம். ஓகே, அடுத்தது வந்து எக்ஸசைஸ் பிரம்மசிரா 2025 was conducted under which larger tri-service exercise? பிரம்மசிரா அப்படின்னா திரிசூல். ஓகே, குஜராத் ரீஜியனில் நடந்த, ஓகே, அந்த பார்டர் ரீஜியன் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே நடந்த ஒரு எக்ஸசைஸ். என்ன எக்ஸசைஸ்? ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்கும், நேவி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஆர்மி இருக்கும், மூணு சேர்ந்தது. ஓகே, எக்ஸசைஸ் திரிசூல் எங்கே நடந்திருக்கு? குஜராத் ரீஜியனில். பார்த்துங்க, குஜராத் ரீஜியனில் தெரிஞ்சுக்கிறது அவ்வளோதான் போதும். ஓகே, இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸு, கோஸ்ட் கார்டு, இது எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க சொல்கிறது வந்து பெரிய ஆளாக எடுத்துக்கிறது இந்த 3 மட்டும்தான். ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். அடுத்தது, விச் கண்ட்ரி வாஸ் எலெக்டட் யுனெஸ்கோஸ் மேன் அண்ட் பயோஸ்ஃபியர் கவுன்சில் ஃபார் 25 to 29 டேர்ம்.
ஷோகேசிங் தேர் லீடர்ஷிப் இன் சஸ்டைனபிலிட்டி அண்ட் பயோடைவர்சிட்டி. ஓகே, யுனெஸ்கோவினுடைய ஒரு ஒரு கவுன்சிலுங்க. ஸோ அதில் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு வந்து ஒரு கண்ட்ரி வந்து ஜாயின்ட் ஆகிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லீடர்ஷிப்பையும் அது பயோடைவர்சிட்டி இனிஷியேட்டிவ்ஸையும் வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்காக ஜாயின்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, அது எந்த கண்ட்ரி அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, யுனெஸ்கோவினுடைய மேன் அண்ட் பயோஃபேர் கவுன்சிலில் வந்து ஜாயின் பண்ண கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஓமான் தான் வந்து ஜாயின்ட் ஆகிருக்கு. ஓகேவா, ஓமான் தான் ஜாயின்ட் ஆகிருக்கு. ஸோ ஓமானுடைய கேபிட்டல் வந்து மஸ்கட், ஒமானியன் ரியால் கரன்சி. அடுத்தது வந்து யார் வந்து லிட்ரேச்சருக்கு நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் 2025 லிட்ரேச்சருக்கு யார் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹங்கேரியன் ரைட்டராக இருக்கக்கூடிய பேர் வந்து படிச்சுங்க. எனக்கு ஆல்ரெடி வந்து ப்ரொனவுன்சியேஷனில் பல பிரச்சனை இருக்குது. பேர் வந்து நீங்கள் படிச்சுங்க. ஓகே, கடைசியில் வந்து நான் ஞாபகம் வச்சுக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோர்காய் அப்படிங்கிற பேர் வந்து கடைசியில் நான் ஞாபகம் வச்சுக்கிறது. ஹங்கேரியன், இவர் வந்து ஹங்கேரியாவை சேர்ந்தவர். ஹங்கேரியன் ஆத்தர் ஹோர்காய். இவர் எதை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னா விஷனரி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்லிட்டு த பவர் ஆஃப் ஆர்ட் அமித் அப்போகேலிப்டிக் டெரர். ஓகே, அப்போகேலிப்டிக் டெரர். ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அப்போகேலிப்டிக் டெரர், ரைட். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2015 பூக்கர் ப்ரைஸ் அப்படிங்கிறது வாங்கியிருக்காரு 2015. அடுத்தது வந்து நோபல் ப்ரைஸ் ஃபார் பீஸ் யார் வாங்கியிருக்கா? ட்ரம்ப் கிடையாது. ஓகேங்களா, டொனால்ட் ட்ரம்ப் கிடையாது. ஆனால் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நோபல் ப்ரைஸ் வாங்கினவங்க டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கையில் கொடுத்துட்டாங்க. ஆனால் ரூல்ஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோபல் ப்ரைஸோட ரூல்ஸ் படி ஒரு டைம் அனௌன்ஸ் பண்ணால் அவங்களுக்கு மட்டும்தான். ஓகேங்களா, நீங்கள் வந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து அது வந்து கிரெடிட் அப்படிங்கிற கொடுக்க முடியாது. உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நோபல் ப்ரைஸ் செய்கிறது வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்க, மரியா கரோனா மச்சாட்டோ. ஸோ இவங்க வந்து வெனின்சுலா நாட்டை சேர்ந்தவங்க. வெனின்சுலாவுடைய கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கராக்கோ. ஓகே, கராக்கோ. வெனின்சுலாவினுடைய கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கராக்கஸ். ஓகே, வெனின்சுலாவோட கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கராக்கஸ். ஓகே, ஏன்னா அது வந்து இப்போ வந்து ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கிறதுனால கேபிட்டல் வந்து கேட்கலாம். வெனின்சுலாவோட கேபிட்டல் வந்து கேட்கலாம். நிக்கோலஸ் மதுரோ. ஸோ அவர் வந்து ரீசெண்டாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ரைட்டா, இவங்க வந்து ஆப்போசிஷன் லீடர், வெனின்சுலாவோட ஆப்போசிஷன் லீடர். இவங்க தான் ஃபஸ்ட்டு வெனின்சுலாவை சேர்ந்தவங்க நோபல் ப்ரைஸ் வாங்குறாங்களாம் பீஸ்க்கு வந்து நோபல் ப்ரைஸ் வாங்குறவங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மணி வந்து பார்த்தீங்கன்னா 11 மில்லியன் ஸ்வீடிஷ் க்ரோனர், ரைட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நோபல் ப்ரைஸ் எக்கனாமிக் வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கினவங்க யார்? ஓகே, ஜுயல் மகீர், பிலிப் எஜியான், பீட்டர் ஹாவிட். ஓகே, ஸோ இவங்க 3 பேர் தான் வாங்கியிருக்காங்க. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் பேர் என்ன, ஜோயல் மக்கீர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேலி எக்கனாமிஸ்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தா பிலிப் ஏஜியான் வந்து ஃப்ரெஞ்சு. அதுக்கப்புறம் கனடாவை சேர்ந்த பீட்டர் ஹாவிட் வந்து கனடாவை சேர்ந்தவர். ஓகே, எதுக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்பிளைனிங் இன்னோவேஷன் ட்ரிவன் எக்கனாமிக் க்ரோத் அதை பற்றி சொன்னதுனால இவங்களுக்கு வந்து நோபல் ப்ரைஸ் அப்படிங்கிறது தந்திருக்காங்க. இந்த எக்கனாமிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோபல் ப்ரைஸில் வந்து 1969 இண்டெக்ட் பண்ணியிருக்காங்க. 1969 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரோ வந்து லான்ச் பண்ணப்பட்ட இயர். ஓகே, ஸோ நோபல் ப்ரைஸை பொறுத்தளவுக்கு ஒரு சில ஃபேக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சின்ன வயசுலேயே வந்து வாங்கினது யாருன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா மலாலா யூசஃபஸாய். ஓகே, அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு நோபல் ப்ரைஸு சின்ன வயசுலேயே வாங்கினவங்க. 17 வயசில் வாங்கினாங்க 2014. ஓகே, ஸோ 2014 வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பீஸ் வந்து 2 பேர்த்துக்கு தந்தாங்க. ஸோ இந்தியாவை சேர்ந்த கைலாஷ் சத்யாத்ரி, ஓகே, அவருக்கும் மலாலா அவங்களுக்கும் வந்து தந்தாங்க. மலாலாவுக்கு அப்போ 17 வயசு. ஓல்டஸ்ட் பர்சன் யார் வாங்கினாங்க அப்படின்னா ஜான் பி குட்இனஃப், ஓல்டஸ்ட் பர்சன் டு ரிசீவ் த நோபல் ப்ரைஸ். ஓகேங்களா, ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கு வாங்கினார். அவர் வாங்கும்போது அவருக்கு வயது வந்து 97.
ஓகே 2019 வாங்கினார். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேரி கியூரி இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்லி ஒன் உமன் ஹூ ஹேஸ் பீன் ஹானர்டு ட்வைஸ். ஓகே, நோபல் ப்ரைஸ் வந்து 1903 வாங்கியிருக்காங்க. 1903 வந்து நோபல் ப்ரைஸ் ஃபிசிக்ஸுக்கு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கும் வாங்கியிருக்காங்க. அப்பா ஒரு ஃபீல்டுலேயே நோபல் ப்ரைஸ் வாங்குறது கஷ்டம், இவங்க 2 ஃபீல்டில் வாங்கியிருக்காங்க. யார்? மேரி கியூரி. ஸோ அடுத்து வந்து சுவிட்சர்லாண்டு இருக்காளா, சுவிட்சர்லாண்டு பேஸ் பண்ண இன்டர்நேஷ்னல் கமிட்டி. என்ன கமிட்டி? ரெட் கிராஸ். அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 டைம்ஸ் நோபல் ப்ரைஸு வாங்கியிருக்காங்க. ஓகே, 17, 44, 63 3 டைம் வந்து நோபல் ப்ரைஸ் அப்படிங்கிறது வாங்கியிருக்காங்க. ரைட்? எஸ். ஓகே, நம்ம சைட்லேருந்து ஃபஸ்ட்டு நோபல் ப்ரைஸ் வாங்கினவர் ரவீந்திரநாத் தாகூர். ஓகே, எப்போ 1913 ஃபார் கீதாஞ்சலி. அடுத்தது, வேர் வாஸ் த 3rd இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆன் க்ரீன் ஹைட்ரஜன் ஹெல்ட்? எங்கே நடந்தது? 3வது எடிஷன் க்ரீன் ஹைட்ரஜன் 3வது எடிஷனு மீட்டிங்கு எங்கே நடந்தது அப்படின்னா நியூ டெல்லியில். ஓகே, இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸுங்க, க்ரீன் ஹைட்ரஜன் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ். ஓகே, the government of India withdraw quality control order for 14 petrochemical product. Which ministry was responsible for issuing the withdrawal notification? ஓகே, ஒரு 14 ப்ராடக்ட்லேருந்து குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர்ஸை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதை வந்து இஷ்யூ பண்ண தகுதியான மினிஸ்ட்ரி, ரெஸ்பான்சிபிள் மினிஸ்ட்ரி எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக வந்து இது கெமிக்கல் சம்மந்தப்பட்டது, பெட்ரோ கெமிக்கல். ஸோ அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர். மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர் இதனுடைய மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜேபி நட்டா தான் வந்து இதனுடைய மினிஸ்டர். ரைட்? 14 ப்ராடக்ட், 14 நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? எஸ், 14 ப்ராடக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வேணும்னா வந்து படித்து வச்சுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது, த ப்ரைமரி பர்பஸ் of the MOU signed between GSH India Private Limited, IIIT Manipur. ஓகேங்களா? IIIT Manipur, GSH India Private Limited. ஸோ இது ரெண்டும் சைன் பண்ணதுக்கான முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டு கொலாபரேட் ஆன் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட், IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், சஸ்டைனபிலிட்டி அண்ட் ஸ்மார்ட் பில்டிங் ஈகோசிஸ்டம். ஸோ இதற்காக தான் வந்து இந்த 2 யூனிவர்சிட்டி வந்து கைகோர்த்துருக்காங்க. இதனால் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஸோ எனர்ஜி செக்டார்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ நீ ஃபியூச்சர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எனர்ஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடியதான், எனர்ஜி, AI, ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், கிளைமேட் சேஞ்ச் சம்மந்தமான அது எனர்ஜியில் வந்துடும். ஓகே, ரினியூவபிள் எனர்ஜி சம்மந்தமான. ஓகே, ஸோ அதில் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கறதுக்காக இது பண்ணப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் தான். ஓகே, ஐஐஐடி மணிப்பூர், ஐஐடி கிடையாதுங்க, ஐஐஐடி மணிப்பூர். ஸோ இந்த GSH இருக்கு இல்லையா, அவங்க வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா யூகேவினுடைய ஒரு இந்தியனா. ஆக்சுவலாக சொல்ல போனால் யூகே கம்பெனி இந்தியாவில் வந்து அவங்களோட இது இருக்கிறனால யூகேவினுடைய இந்தியனா. ஓகே, இவன் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டு கிரியேட் ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ். ஸோ அதை வந்து ரெடி பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்தது பிரைமரி பர்பஸ். The primary purpose of the collaboration between CDOT, okay, அப்படின்னு என்னது? Department of Telemetric, okay, Department of Telemetric and NAM Infocom is to develop an indigenous solution for which type of a communication system. ஸோ எந்த டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் சிஸ்டத்துக்கு வந்து இவங்க 2 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிஷன் கிரிட்டிக்கல் கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஓகே, மிஷன் கிரிட்டிக்கல் கம்யூனிகேஷன் சிஸ்டத்துக்காக இவங்க 2 பேரும் கம்பைன் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? சென்டர் ஃபார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிமேட்ரிக். ஸோ இது வந்து டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இதன் மூலமாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸ்ட்ரென்தன் இந்தியாஸ் இண்டிஜினியஸ் மிஷன் critical communication capabilities and expand MCX ecosystem through the collaborations with 10 organizations, mainly startups. ஓகே, ஸோ கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் தான் இது. அடுத்தது வந்து ஜொக்பானி பிரத்நகர். ஓகே, ஜொக்பானி பிரத்நகர் ரயில் லிங்க்கு கனெக்ட் ஜொக்பானி இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் ஜொக்பானியும் நேபாளில் எந்த
லைனையும் வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட பேரே வந்து ஜுக்பானி பிரத் நகர். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன, பிரத் நகர். ஓகே, ஸோ இப்போ அது விஷயம் கிடையாது, இது என்ன நியூஸ் அப்படிங்கிறத படித்து வச்சுக்கணும். ஓகே, இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் நடுவில் ரயில் கனெக்டிவிட்டி. ஓகே, அது கனெக்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜுக்பானி பிரத் நகர். ஜுக்பானி இந்தியா, பிரத் நகர் வந்து நேபாள். அவ்வளோதான். ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக தாங்க. ஓகே, டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான், பெரிய விஷயம்லாம் இல்லை. அடுத்து வந்து மலேசியா இருக்காங்க இல்லையா, மலேசியா பேஸ்டு ராசூர் பே கர்லக். ஓகே, டு எனேபிள் அக்செப்டன்ஸ் ஆஃப் இந்தியாஸ் யூபிஐ ஃபார் மர்ச்சன்ட்ஸ் இன் மலேசியா. ஓகே, மர்ச்சன்ட்ஸ் இன் மலேசியா. ஓகே, விச் என்டிட்டி ரீசென்ட்லி பார்ட்னர்ட் வித் மலேசியாவினுடைய ராசூர் பே. ஓகே, யூபிஐ இதுக்காக பேமெண்ட் ட்ரான்சாக்ஷனுக்காக யார் நம்ம சைட்லேருந்து சைன் பண்ணியிருந்தா, என்பிசிஐ இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் லிமிடெட், அவங்க தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? எஸ், இது வந்து பழைய நியூஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ரிவிஷனாக வச்சுக்கோங்க, இது ஒரு ரிவிஷன் தான். ஆத்தர், ஓகே, ஃப்ளஷோட ஆத்தர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அவர் பேர் என்ன, டேவிட் ஸ்லாய். ஓகே, இவர் வந்து புக்கர் ப்ரைஸ் 2025 புக்கர் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. அடுத்தது மஹி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா first vessel of series of how many anti-submarine warfare shallow watercraft. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா anti-submarine warfare shallow watercraft. அதில் இந்த மஹி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வெசல். ஓகே, ஸோ இந்த கேட்டகரியில் எவ்வளவு வெசல் வந்து இதில் வந்து பில்டு பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8. ஓகே, 8 வெசல்ஸ் வந்து இந்த ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் சேலோ வாட்டர் கிராஃப்டில் வந்து பில்டு பண்ண போகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து மஹி. இது எங்கே கமிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மும்பையில். இது யார் வந்து பில்டு பண்ணாங்க அப்படின்னா கொச்சின் ஷிப்யார்ட். இது வந்து கமிஷன் பண்ணது மும்பையில். அவ்வளோதான் விஷயம், இதில் வேறு எதுவுமே வராது. அடுத்தது, what are the recommended alternative for money transfer after Mcash discontinuation? ஸோ Mcash அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், எஸ்பிஐ வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேமெண்ட் டிரான்சாக்ஷன் மெத்தட். ஓகே, ஸோ அதை வந்து இப்போ அபாலிஷ் பண்ணுறாங்க, கேன்சல் பண்ணுறாங்க. எங்களுக்கு வேணாம், இது வந்து தேவையில்லாத பிரச்சனை, எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஸோ இப்போ அதை பண்ணிவிட்டு அந்த டிரான்சாக்ஷனுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா யூபிஐ, ஐஎம்பிஎஸ், நெஃப்ட்டு, ஆர்டிஜிஎஸ். ஸோ இதுதான் வந்து நார்மல் இந்த டிரான்சாக்ஷன் மெத்தடை வந்து இவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. ரைட்டா? ஓகே, ஆன்லைன் எஸ்பிஐனுடைய யூனோ லைட். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்கேஷ். ஓகே, ஆன்லைன் எஸ்பிஐ அண்ட் யூனோ ஃபெசிலிட்டியில் இருக்கக்கூடிய, யூனோ லைட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி தான் வந்து இந்த எம்கேஷ். ஸோ இதை வந்து டிசம்பர் 1 டிஸ்கண்டினியூ பண்ண போகிறாங்க. நல்ல விஷயம். ஓகே, ஹவு டிட் த ரிசிபியன்ட் கிளைம் தி ஃபண்ட்ஸ் சென்ட் பையா எம்கேஷ்? இதெல்லாம் என்ன கேள்வி? ஸோ இதில் என்ன அப்படின்னா த்ரூ செக்யூர்டு லிங்க் அண்ட் 8 டிஜிட் பாஸ்வேர்டு. ஓகே, ஒரு லிங்க்கு க்ரியேட் பண்ணி பணம் வாங்கிக்கலாம், இல்லைன்னா வந்து பாஸ்வேர்டு போடுறது மூலமாக யார் சென்ட் பண்ணுறவங்க பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து செக்யூர்டாக வந்து பணத்தை வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஓகே, அடுத்த கேள்வி, எவால்வ். ஸோ எவால்வ் அப்படிங்கிறது நாலேஜ் சீரீஸ் இஸ் அ ஃப்ளாக்ஷிப் இனிஷியேட்டிவ் ஸ்பெசிஃபிக்கலி டார்கெட்டட் டுவர்ட்ஸ் விச் செக்டார்? ஓகே, ஸோ இது யார் ஃபஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க். ஓகே, ஆக்சிஸ் பேங்க்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து 10th எடிஷன் ஆக்சிஸ் பேங்க் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது என்ன அப்படின்னா இது ஒரு நாலேஜ் சீரீஸ், ஒரு ஃப்ளாக்ஷிப் இனிஷியேட்டிவ். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இக்கு. ஓகே, எம்எஸ்எம்இக்கு இது பண்ணக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ். ரைட்டா? ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் வந்து இதை ஹோஸ்ட் பண்ணுறாங்க, மல்டி சிட்டி நாலேஜ் சீரீஸ் எவால்வ். ஸோ இது லொக்கேஷன் வந்து ரொம்ப முக்கியம், கோழிக்கோட் கேரளாவில். ஓகே, கோழிக்கோட் கேரளா. ஸோ இது 10th எடிஷன். இது என்ன அப்படின்னா இதோட தீம் வந்து எம்எஸ்எம்இ வந்து 2032 10 ட்ரில்லியன் எக்கானமியாக மாறணும். அப்போது எம்எஸ்எம்இ பவரிங் த யூஎஸ்டி 10 ட்ரில்லியன் எக்கானமி. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு மேற்பட்ட ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்களோட நாலேஜை ஷேர் பண்ணி இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா
ஒரு பிஸ்னஸ் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கான இல்லை வந்து ஒரு என்ன சொல்கிறது கம்பெனிஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கான ஒரு விஷயம். ஸோ அப்படி பண்ணால் தானே நம்ம வந்து இந்த 10 ட்ரில்லியன் எக்கானமியை அச்சீவ் பண்ண முடியும். 10 ட்ரில்லியன் அப்படிங்கிறது வந்து 2032 டார்கெட்டு. இப்போ நம்ம வந்து 4.1 இருக்கோம். ஓகே 4.1 இருக்கோம், ஞாபகம் வச்சுங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் ஆன்லைன் போர்ட்டல் வேர் திஸ் நியூ மாடியூல் வாஸ் லான்ச்டு? ஓகே ஸோ ஆன்லைன் போர்ட்டல் வேர் திஸ் நியூ மாடியூல் வாஸ் லான்ச்டு. ஓகே இந்த சின் பிரமான் போர்ட்டல். ஓகே சினி பிரமான் போர்ட்டல். ஓகே சினி பிரமான் போர்ட்டல். ஸோ இது என்ன அப்படின்னா இந்த சினி பிரமான் போர்ட்டலில் ஸோ நம்ம வந்து ஆன்லைன் மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம படம் ஏதாவது நான் இப்போ படம் ஒன்று டேரக்ட் பண்ணியிருக்கேன் என்ன வச்சுக்கிங்களேன். ஸோ அந்த படத்துக்கு வந்து சென்சார்ஷிப் சர்டிஃபிகேஷன் வாங்கணும் அப்படின்னா இதுலேயே வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிற படத்துக்கு அப்படி பண்ணுறாங்களா? நான் குறிப்பிட்டு எந்த படத்தையும் சொல்லலை, ஓகேங்களா. ஸோ இப்போ அப்படி பண்ணுறாங்களா? ஸோ அதான் விஷயம். ஸோ இது மூலமாக வந்து நீங்கள் நாளைக்கு ஏதாவது படம் எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் சென்சார்ஷிப் வந்து வாங்கிக்கலாம். ஓகே சினி பிரமான் போர்ட்டல். ஸோ டிஜிட்டைஸ் அண்ட் ஸ்ட்ரீம்லைன் த ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ். ஓகே அந்த ப்ராசஸை வந்து ஈஸியாக்கக்கூடிய ஒரு போர்ட்டல் தான் வந்து இந்த சினி பிரமான் போர்ட்டல். அடுத்து வந்து விச் என்டிட்டி டிட் இந்தியா ஏஐ மிஷன் பார்ட்னர்ட் வித் டு ரோல் அவுட் யுவா ஏஐ ஃபார் ஆல் ஏஐ லிட்ரஸி ப்ரோக்ராம். ஸோ யார் கூட சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இன்டெலிபாட் கூட சேர்ந்து. ஸோ இந்த இன்டெலிபாட் பார்ட்னர்ட் வித் இந்தியா ஏஐ மிஷன். ஓகேவா, இது கவர்மெண்ட் லான்ச் பண்ண ஒரு மிஷன். ஓகே இந்தியா ஏஐ மிஷன். ஸோ இது என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த ஏஐ லிட்ரஸி அப்படிங்கிறத வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகே ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்தா இன்டெலிபாட்டும் இந்தியா ஏஐ மிஷன் இவங்க 2 பேரும் சேர்ந்து யுவா ஏஐ ஃபார் ஆல். ஸோ எதுக்காக அப்படின்னா ஏஐ லிட்ரஸி. இந்த கம்பெனி இன்டெலிபாட் இது வந்து இந்தியாவினுடைய ஒன் ஆஃப் த லீடிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ட்ரிவன் லேர்னிங் அண்ட் அப்ஸ்கில்லிங் பிளாட்ஃபார்ம். லேர்னிங் அண்ட் அப்ஸ்கில்லிங் பிளாட்ஃபார்ம். அவங்க 2 பேரும் சேர்ந்தால் வந்து ஏஐ லிட்ரஸி அக்ராஸ் இந்தியா பண்ண போகிறாங்க. இதில் வந்து 10 மில்லியன் சிட்டிசன்ஸ்க்கு வந்து இந்த ஏஐ ட்ரைனிங் அப்படிங்கிறத தர போகிறாங்க. 10 மில்லியன் அப்படின்னா 1 கோடி. கரெக்டாக 1 கோடி. இப்போ 1 கோடி ரைட். அடுத்து வந்து விச் 2 beaches in Odisha recently earned international blue flag certification? 2025-26 2 பீச் வந்து எங்கள் ஒடிசாவிலேருந்து 2 பீச் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் ஆகிருக்கு. அது என்ன பீச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பீச் பேர் என்ன அப்படின்னா சுனாப்பூர் பீச் அண்டு பூரிஸ் கோல்டன் பீச். பூரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியா, ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஏரியா. அதோட கோல்டன் பீச் அப்படின்னு அங்கே ஒன்று சொல்கிறாங்க. அந்த பீச்சும் சுனாப்பூர் பீச் இந்த 2 பீச்சும் வந்து ஜிஐ சர்டிஃபிகேஷன் ஆகிருக்கு. ஓகே இந்தியாவில் மொத்தம் 18 ஜிஐன்னு சொல்லிட்டேன்னா ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்க பீச் இருக்குது. ஓகே ஸோ இது யார் கொடுக்குறாங்க அப்படின்னா FEE. இது எங்கே இருக்குது அப்படின்னா டென்மார்க்கில் இருக்குது. ஓகே ஒடிசாவினுடைய சுனாப்பூர் பூரியினுடைய இது அது பேர் என்ன கோல்டன் பீச். ஓகே ஸோ FEE அப்படிங்கிறது ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்டல் எஜுகேஷன் பேஸ்டு டென்மார்க். இந்த ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் வந்து 1985 ஃப்ரான்ஸில் இது பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டைமு. ஓகே 2001 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட் சைடு யூரோப்லேயும் வந்து இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வந்து 18 ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபைடு பீச்சஸ் இருக்குது. அடுத்தது வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டெக்ஸோட விபி இண்டிகேட்டர். வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டிகேட்டர் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா குளோபல் பேட்டன்ட் அப்ளிகேஷன் இன் 2024 2024 பேட்டன்ட்டுக்காக அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுபடி ரீச்டு ரெக்கார்ட் ஹை அப்ராக்சிமேட்லி ஹவு மெனி அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேட்டன்ட் அப்ளை பண்ணுறதுல எவ்வளோ அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 37 லட்சம் 3.7 மில்லியன் அப்படிங்கிற அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. 3.7 மில்லியன் அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் ஆகிருக்கு. ஓகே ரைட். வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இண்டிகேட்டர்ஸ். இந்தியா வந்து எமர்ஜ் as a வேர்ல்ட்ஸ் 6th லார்ஜஸ்ட் பேட்டன் ஃபில்லர். மோர் தென் 63,000 பேட்டனுக்கு மேலே வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம்.
ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸ் யாராக இருப்பாங்க? ஒன்று சைனா இல்லைனா யூஎஸ்ஏ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைனா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18 லட்சம் பேட்டன்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க 2024. 18 லட்சம், 36 லட்சத்தில் 18 லட்சம், 37 லட்சத்தில் கிட்டத்தட்ட பாதி வந்து சைனா தான் அப்ளை பண்ணியிருக்கான். செகண்ட் வந்து யூஎஸ்ஏ, எவ்வளோ பார்த்தீங்கன்னா 6 லட்சம் தான். தேர்டு வந்து ஜப்பான் 3 லட்சம், ஃபோர்த் வந்து கொரியா, ஃபிஃப்த் வந்து யூரோப்பியன் யூனியன். நம்ம வந்து 6th பிளேஸ். இந்தியா வந்து பேட்டன்ட் அப்ளிகேஷனில் 6th பிளேஸ். ஓகே, இந்தியா வந்து இந்த க்ரோத் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து 8 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டிஜிட்டில் க்ரோத்தில் இருக்குது அப்ளை பண்ணுறதுல. ஓகே ரைட். அடுத்தது இந்தியா recorded which of the following significant trends in patent activity during 2024 as per World Intellectual Property Indicator 2025 report. ஸோ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா an 8th straight year of growth with double digit growth in resident filling. ஓகே, டபுள் டிஜிட் க்ரோத் வந்து 8 வருஷம் கண்டினியூஸாக வாங்கியிருக்கோம். ஓகே, விச் கண்ட்ரி வந்து ஹையஸ்ட் லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் இல்லையா, சைனா. ஸோ ஓகே, பாதி 37 பாதி 18 கிட்டத்தட்ட. அடுத்தது ஓகே, அடுத்தது வந்து வாட் இஸ் த ஸ்பெசிஃபிக் டைம் ஃப்ரேம் டேட்டா fiduciary must notify the data principal before erasing their data. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே வரக்கூடிய ஒரு இது. ஓகே, ஸோ ஒருத்தவங்களுடைய டேட்டாவை எரேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு அஃபிஷியல் இதில் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களோட இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா, கம்பல்சரி. ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிறையா இது வந்து போடுவாங்க. ஸோ இந்த 48 ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து முக்கியம். 48 டேட்டா எரேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஓகே, அஃபிஷியல் இதில் வந்து டேட்டா பேஸ்லேருந்து எரேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நம்ம நோட்டிஃபை பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து இதை வந்து நோட்டிஃபை பண்ணியிருந்துருக்கணும். ஓகேவா? ஓகே, அடுத்தது வாட் இஸ் த மேக்ஸிமம் பெனால்ட்டி ஃபார் நான் கம்ப்ளைன்ஸ் ஆக்ஷன்ஸ் அண்டர் டேட்டா ப்ரொடெக்ஷன்? அந்த ரூல் படி எம்பத்தைசஸ் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ இது வந்து டேட்டா ப்ரீச் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அப் டு 250 கோடி வரைக்கும் வந்து அவங்களுக்கு இது பண்ண வாய்ப்பு இருக்குது, பெனால்ட்டி போடுறதுக்கு. சரி, நம்ம டேட்டா ப்ரீச் அப்படிங்கிறது நம்மளோட டேட்டாலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் வந்து இப்போ பெரிய பெரிய ஒரு கம்பெனிஸ், ஒரு கவர்மெண்ட், ஸோ இதோட சீக்ரெட் டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதையெல்லாம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ப்ரீச் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி வந்து இதை என்ன சொல்கிறது, தப்பாக மிஸ்கைட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப் டு 250 கோடி வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது போடுவாங்க, பெனால்ட்டி அப்படிங்கிறது போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று தந்திருக்காங்க, பார்த்து வச்சுங்க. அடுத்து நம்மளுடைய ஆர்ட் டைரக்டர் தோட்டாதரணி. ஓகே, இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொன்னியின் செல்வனுக்கு வந்து ஆர்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட், அது வந்து ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் வந்து இவருக்கு வந்து ஹையஸ்ட் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது தந்திருக்காங்க. அந்த அவார்டு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஃப்ரெஞ்சு அப்படின்னாலே வந்து செவாலியர். ஓகே, செவாலியர் அவார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு வந்து தந்திருக்காங்க. ஸோ இவர் வந்து தோட்டாதரணி வந்து 2001 வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பத்மஸ்ரீ அவார்டு அப்படிங்கிறது வாங்கியிருக்காரு. பத்மஸ்ரீ அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. ரைட்டா, பத்மஸ்ரீ அவார்டு. ஓகே, இது வந்து 4th ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. அடுத்தது விச் கம்பெனி ரீசென்ட்லி டிஸ்கவர் ஃபஸ்ட் ஹியூமன் ரேட்டட் L110 ஸ்டேஜ் விகாஸ் என்ஜின் ஃபார் இந்தியாவுடைய ககன்யான் மிஷன். ஓகே, ககன்யான் மிஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹியூமன் ரேட்டட் 110 ஸ்டேஜ் விகாஸ் என்ஜினை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அவங்க எந்த கம்பெனி அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோத்ரேஜ் ஏரோஸ்பேஸ் தான் வந்து இந்த ஒரு இதை வந்து பண்ணித்தராங்க. ஓகே, L110 ஸ்டேஜ் விகாஸ் என்ஜின். ஓகே, யாருக்கு? இஸ்ரோவுக்கு, ககன்யான் ப்ராஜெக்டுக்காக. புரிஞ்சிடுதா? எஸ். அடுத்தது வந்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் சாலு மராத்தா திம்மக்கா. ஓகே, இவங்களோட இதை பற்றி என்ன இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2019 பத்மஸ்ரீ வாங்கினாங்களா? எஸ், 2019 பத்மஸ்ரீ அவார்டு அப்படிங்கிறது வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருக்ஷ மாதா அப்படின்னு சொல்லுவாங்க, மதர் ஆஃப் ட்ரீ.
ஓகே, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 114 வயசில் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக இறந்து போனாங்க. ஸோ இவங்க வந்து மதர் ஆஃப் ட்ரீ அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து செல்லமாகவும் அழைக்கப்படுவது உண்டு. ஓகே, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷீ பிளான்டட் அண்ட் நர்ச்சர்ட் அப்ராக்சிமேட்லி 385 பன்யான் ட்ரீஸ். பன்யான் ட்ரீ அப்படின்னா பனைமரம் தானே? எஸ், பனைமரம். அலாங் 4.5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் ஹைவேல நட்டிருக்காங்க. ஓகேங்களா? திம்மக்காங்கிறவங்க நட்டிருக்காங்க. ஷீ ஃபார்மலி எஜுகேட்டட் அண்ட் ஹேட் அ டிகிரி இன் என்விரான்மெண்டல் சயின்ஸ். இல்லை, இது கிடையாது. ஓகேங்களா? இது கிடையாது. முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த 2019 வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்க பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க. 114 வயசில் வந்து இறந்துட்டாங்க. ஓகேவா? 2019 பத்மஸ்ரீ. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மதர் ஆஃப் ட்ரீ அப்படின்னு இவங்களை வந்து அழைப்பாங்க. ஸோ ஹூ இஸ் இப்படி கேட்பாங்க. ஓகே, எந்த ஒரு யாரை வந்து நம்ம மதர் ஆஃப் ட்ரீ அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வச்சு கேட்பாங்க. அதனால் படித்து வச்சுங்க. அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோவிங் லொக்கேஷன் நாட் ஒன் ஆஃப் த 3 நியூ இந்தியன் ஆர்மி ஃபார்வர்ட் பேசஸ் அண்டு கேரிசன்ஸ் ரீசென்ட்லி எஸ்டாப்ளிஷ்டு நியர்லி சிலிகுரி காரிடார். ஓகே, கேரிசன். ஓகே, சிலிகுரி காரிடாரில் ஒரு 4 பேஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதில் எது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீகாரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணாகஞ்ச் இருக்குது. ஓகே, கிருஷ்ணாகஞ்ச் இருக்குது. ஓகே, அடுத்தது வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய சோப்ரா இருக்குது. கூச் பேகார் வெஸ்ட் பெங்கால் அதுவும் இருக்குது. அப்புறம் நமக்கு இல்லைங்க. ஓகே, துப்ரி அஸ்ஸாமில் இருக்குது. கூச் பெஹர் வந்து வெஸ்ட் பெங்கால் இருக்கிறது வந்து இல்லை. ஓகே, கூச் பெஹர் வந்து இல்லை. ஓகே, ஸோ பார்த்து வச்சுங்க. ஒரு 3 இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஆட் ஒன் அவுட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட்டா? எக்ஸசைஸ் கருடா அப்படிங்கிறது நமக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய எக்ஸசைஸ். ஓகே, 8வது எடிஷன் மிலிட்ரி எக்ஸசைஸ் கண்டக்டட் பிட்வீன் இந்தியன் ஆர்மி அண்டு ஃப்ரெஞ்ச் ஏர்ஃபோர்ஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஏர்ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8வது எடிஷன். ஓகே, எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோன் டி மர்ஷான் ஃப்ரான்ஸில் நடக்குது. அடுத்தது வந்து விருந்தாவானி வஸ்த்ரா செட் டு பி லோன்ட் பை பிரிட்டிஷ் மியூசியம் டு அஸ்ஸாம் இன் 2027. ஓகே, ஸோ அஸ்ஸாமை இதாக கொண்ட, ஓகே, அஸ்ஸாமோட அந்த ஒரு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இந்த விருந்தாவனி வஸ்த்ரா பிரிட்டிஷ் மியூசியமில் வந்து ஷோகேஸ் பண்ண போகிறாங்க. 2027 அந்த ஒரு மியூசியம் மாதிரி, ஓகே, அந்த ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அப்போ வந்து விருந்தாவன் வஸ்த்ராவை வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அங்கே ஷோகேஸ் பண்ண போகிறாங்க. எங்கே? பிரிட்டிஷ் மியூசியமில். எந்த வருஷம்? 2027. இந்த விருந்தாவன் வஸ்த்ரா வந்து அஸ்ஸாமோட ஒரு பாரம்பரியமான இது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது விச் ஈவெண்ட் இஸ் ரெகக்னைஸ்ட் ஆஸ் லார்ஜஸ்ட் இன்டர்நேஷ்னல் புத்திஸ்ட் ஈவெண்ட் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் இந்தியா. ஓகேங்களா? சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் இந்தியா. ஓகே, இது வந்து 20th எடிஷன். இது வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போத் கயா அண்டு ராஜ்கீர் எங்கே இருக்குது? பீகாரில் இருக்குது. அங்கே வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் டிபிடக்கா சாண்டிங் செரிமனி அண்ட் கமாமரேட்டிவ் வாக். ஓகே, எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20வது இது எடிஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போத் கயா பீகார். ஸோ அங்கே தான் பண்ண போகிறாங்க. இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கேதரிங். ஓகே, புத்திஸ்ட் இருக்காங்களே அவங்களோட ஸ்பிரிச்சுவல் கேதரிங். இது வந்து லார்ஜஸ்ட் இன் சவுத் ஏஷியா அண்ட் இந்தியா. ஓகே, ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் கமர்ஷியல் டவர் இன் துபாய் பீயிங் டெவலப்டு பை டனுபே ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு கமர்ஷியல் டவரில் வந்து பில்டு பண்ணுறாங்க. எங்கே? துபாயில். ஸோ அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா ஷாருக் கானோட பேர் தான் வச்சுருக்காங்க. அதோட எக்ஸாக்ட் நேம் என்ன அப்படின்னா ஷாருக்ஸ் அப்படின்னு சொல்லி அவரோட ஷாருக் கானோட பேர் தான் வந்து வச்சுருக்காங்க. ஓகே, எங்கே? துபாய் டவர். அடுத்தது Hindustan Zinc Limited has recently received a composite license from state government. Which state government? Explore mine and tungsten block in which Indian state? ஓகே, ஆந்திர பிரதேஷ் இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் கிட்ட தான் வந்து டங்ஸ்டனும் சுரங்கம், ஓகே, டங்ஸ்டன் எடுக்கிறதுக்கான சுரங்கம் வந்து தோன்றதுக்கு வந்து பர்மிஷன் அப்படிங்கிறது வாங்கியிருக்காங்க. டங்ஸ்டன்.
ஸோ இந்தியா தமிழ்நாட்டில் வந்து நிறைய அப்போஸ் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து ஆந்திராவுக்கு போயிட்டாங்க. யார்? ஹிந்துஸ்தான் ஜிங்க் டங்ஸ்டன் சுரங்கம். ஓகே, ரீசெண்டாக வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து கர்நாடகா பேங்கோடைய MD அண்ட் CEO வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவரோட பேர் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா ராகவேந்திரா பட். ஓகே, இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா ஹரிஹர சர்மா இருந்தார். இப்போ வந்து ஒரு வருஷம் ராகவேந்திரா பட் நீங்கள் வந்து ஒரு வருஷம் இருந்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் த பீரியட் ஆஃப் 1 year. அடுத்து வந்து வாட் இஸ் த ப்ரைஸ் மணி awarded to each winner of எர்த்ஷூட் ப்ரைஸினுடைய அவார்டு வந்து வின்னரோட ப்ரைஸ் மணி எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா, எவ்வளவு? 1 million. ஓகே, 1 million அப்படிங்கிறது ப்ரைஸ் மணி. ஓகே, 1 million அப்படிங்கிறது இந்த எர்த்ஷூட் ப்ரைஸோட ப்ரைஸ் மணி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணது ரியோ டி ஜெனிரியோ, பிரேசில். ஓகே, ரியோ டி ஜெனிரியோ, பிரேசில். ஸோ எர்த்ஷூட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2020 தர்றாங்க எர்த்ஷூட் ப்ரைஸு. இந்தியாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2021 தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா சோலார் பவர்டு அயனிங் காட் அது வந்து இது பண்ணதுக்காக. ஓகேவா. ஸோ அடுத்தது இஸ்ரோவினுடைய சந்திரயான் 4 லூனார் சாம்பிள் ரிட்டர்ன் மிஷன் வந்து எப்போ ஷெடியூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2028, 2027 ககன்யான். ஓகே, ககன்யான் 2035 இந்தியாவினுடைய ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன். அடுத்தது அக்கார்டிங் டு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் நோட்டிஃபிகேஷன் எஃபெக்டிவ் ஃப்ரம் November 17 import policy for certain categories unstudded platinum jewelry has been revised from free to இது ரெஸ்ட்ரிக்டட். ஓகே, அன்ஸ்டட்டட் பிளாட்டினம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் பண்ணிட்டாங்க. ஓகே, அது வந்து ஃப்ரீ கேட்டகரியில் இருந்துச்சு, இப்போ வந்து அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இம்போர்ட் பாலிசியில் அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, எப்போ வரைக்கும் அப்படின்னா April 30, 2026 வரைக்கும் அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இம்போர்ட் பாலிசியில் இதை பிளாட்டினம் அன்ஸ்டட்டட் பிளாட்டினம், ஓகே, கல் வைக்காத பிளாட்டினம். ஸோ அதை வந்து இது பண்ணியிருக்காங்க டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட். ஓகே, அன்ஸ்டட்டட் பிளாட்டினம் ஜுவல்லரி அதை வந்து ஃப்ரீலேருந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டியூரேஷன் கேட்பாங்க April 30, 2026. April 30, 2026. எப்போவுமே வந்து March 31 தான் வைப்பாங்க. இது வந்து சம்மந்தம் இல்லாமல் April 30 வச்சுருக்காங்க. ஓகேவா. அடுத்து வந்து ஓகே, ஃபெடரல் பேங்க் வந்து ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க எங்கே? தமிழ்நாட்டில், சென்னையில். ஸோ அந்த கல்ச்சுரல் ஈவெண்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் சுரோட்சவ். இது வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் ஃபெஸ்டிவல். ஓகே, ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஒரு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி. ஓகே, மெட்ராஸ் மியூசிக் அகாடமி அவங்க எல்லாமே சேர்ந்து கண்டக்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ டான்ஸு, மியூசிக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அங்கே இது பண்ணி ஸோ உற்சாகமாக இருப்பாங்க. ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஃபெடரல் பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஃபெடரல் பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஆலுவா, கொச்சி, கேரளா. KV சுப்பிரமணியன் தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா MD and CEO. ஓகே, அடுத்து வந்து கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஆன் தி எட்ஜ் அப்படிங்கிற ஒரு சிட்டி. ஓகேங்களா, அது வந்து கிளைமேட் சேஞ்ச் கேலரி ரீசெண்ட்லி அங்கே இருக்கிற கிளைமேட் சேஞ்ச் கேலரி. ஓகே, ஆன் த எட்ஜ் சிட்டி அதனுடைய கிளைமேட் சேஞ்ச் கேலரி அது வந்து ரீசெண்டாக வந்து ப்ரெஸ்டீஜியஸ் இன்டர்நேஷ்னல் அவார்டு வந்து வாங்கியிருக்கு. விச் அவார்ட் டிட் இட் ரிசீவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, எந்த அவார்டு வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா CIMUSET. ஓகே, அந்த அவார்டு தான் வாங்கியிருக்கு. ஸோ எந்த சிட்டி எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற மட்டும் பார்த்துக்குங்க. ஓகேவா. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் சைட்லேருந்து வாங்கக்கூடிய ஒரு அவார்டு. ஓகே, சயின்ஸ் சிட்டி ஆஃப் கொல்கத்தாஸ் கிளைமேட் சேஞ்ச் கேலரி ஆன் தி எட்ஜ் அதுதான் வந்து வாங்கியிருக்கு. ஓகேவா. யார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. இன்டர்நேஷ்னல் கமிட்டி ஃபார் மியூசியம் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவார்டு. ஓகே, ஸோ எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது 27வது கான்ஃபரன்ஸு துபாய் UAEயில் வந்து நடந்திருக்கு. அடுத்தது வேர் வாஸ் த தேர்ட் இன்டர்நேஷ்னல் ஆயுர்வேதா கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சு? பிரேசில். ஓகே, சாவோ பாலியோ. ஓகே, ஸோ என்ன பேர் வச்சுருக்காங்கன்னே புரியலை. ஓகே, அங்கே தான் வந்து நடந்தது. தினேஷ் பாட்டியா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாசிடர் ஆஃப் இந்தியா டு பிரேசில். ஓகே, தினேஷ் பாட்டியா அவரோட பேர் வந்து ரொம்ப முக்கியம். தினேஷ் பாட்டியா வந்து அம்பாசிடர். ஓகே, யாருக்கு?
இந்தியாவிலேருந்து பிரேசிலுக்கு அம்பாசிடர். ஓகே, அவர் வந்து அதில் வந்து இனாக்ரேஷன் வந்து கலந்துக்கிட்டார். ஸோ 3rd இன்டர்நேஷ்னல் ஆயுர்வேதிக் கான்ஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ பிரேசில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி டு ரெகக்னைஸ் ஆயுர்வேதாவை அஃபிஷியலாக ரெகக்னைஸ் பண்ண ஃபஸ்ட்டு சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேசில். ஓகே, பிரேசில் அவங்க தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதனுடைய தீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25வது எடிஷனுடைய டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன் இன் ஆயுர்வேதா, கேரிங் ஃபார் எவ்ரிபடி அண்ட் எவ்ரிபடி அண்ட் எவ்ரி பீயிங். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் எலிவேட்டட் மெட்ரோ டெபாட் அப்படின்னு சொல்லி எதை வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் எலிவேட்டட் மெட்ரோ டெபாட். ஓகே, ஏஷியாவினுடைய லார்ஜஸ்ட். ஸோ எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேண்டலே மெட்ரோ டெபாட். இது எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில். மேண்டலே இதுதான் வந்து ஏஷியாவினுடைய லார்ஜஸ்ட் மெட்ரோ டெபாட். ஓகே, ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 32 ஏக்கரில் இருக்குங்க. டெபாட் அப்படிங்கிறது இதுதாங்க. பேர் என்ன, அந்த ஒரு 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 காரிடார் இல்லை அமைஞ்சிருக்கிற இடங்க. ஓகே, ட்ரெயின் போகிற தண்டவாளம் அதெல்லாம் கிடையாது. இந்த டெபாட் அப்படிங்கிறது வந்து அந்த அந்த ஏரியா. ஓகே, ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும், ஆனால் வார்த்தையில் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகே, 32 ஏக்கரில் இருக்கும் அப்படின்னா வச்சுங்களேன், அதுதான் பிளேஸ். இப்போ ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து பார்க்கிங்கு, அந்த இது ஃபெசிலிட்டி அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோக்கு வந்து 32 ஏக்கரில் இருக்குது. ஓகே, ஏஷியாவினுடைய லார்ஜஸ்ட் எலிவேட்டட் மெட்ரோ ஃபெசிலிட்டி. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பெரிய கேள்விகள் எதுவும் வராது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஜய் வாரியர், இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். ஓகேங்களா, மிலிட்ரி எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்டு யுனைடெட் கிங்டம். ரைட், இதெல்லாம் ஈஸியாக போடலாம். இது வந்து 8வது எடிஷன். ஓகே, நம்ம வந்து ரீசெண்டாக பார்த்தோம் அஜய் வாரியர் 8வது எடிஷன் அப்படின்னா கருடா அப்படிங்கிற எடிஷனும் வந்து 8வது எடிஷன். ஓகே, கருடா அப்படிங்கிறது யாருக்கு, ஃப்ரான்ஸுக்கும் நமக்கும் நடுவில் நடக்கக்கூடிய எக்ஸசைஸ். ஓகேவா? ஸோ இந்த அஜய் வாரியர் எங்கே நடக்குது அப்படின்னா மகாஜன் ஃபீல்டு ராஜஸ்தான். பைலேட்ரல் எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்டு யூகே. ஓகே, 8th எடிஷன் பார்த்துங்க, 8th எடிஷனு. ஓகே, யாருக்கும் நடுவில் நமக்கும் இவங்களுக்கும் யூகேக்கும் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாஜன் ஃபீல்டு ஃபயரிங் ரேஞ்ச், ராஜஸ்தான். ஓகே, அடுத்தது விச் கண்ட்ரி பார்ட்டிசிபேட்டட் வித் இந்தியா இன் 7th மினிஸ்டீரியல் டயலாக் ஆன் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டு என்ஹான்ஸ் பைலேட்ரல் எக்கனாமிக் என்கேஜ்மெண்ட். ஓகே, எந்த கண்ட்ரி வந்து இந்தியா கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு 7th மினிஸ்டீரியல் டயலாக் ஆன் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டு என்ஹான்ஸ் பைலேட்ரல் எக்கனாமிக் என்கேஜ்மெண்ட். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கனடா. ஸோ கனடாவுக்கும் நமக்கும் நடுவில் பார்த்துட்டீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. இப்போ தான் வந்து சுமூகமாக வந்து அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் ட்ரூடோ வந்து பதவியிலிருந்து கீழே இறங்கினதுனால தான் வந்து ராஜினாமா பண்ணதுனால தான் இப்போ நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபோக்கஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் மினரல்ஸு, க்ளீன் எனர்ஜி, ஏரோஸ்பேஸ் இதிலெல்லாம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 2 நாட்டு தலைவர்களும் வந்து அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது விச் கண்ட்ரி லான்ச்டு ஆப்ரேஷன் சதர்ன் ஸ்பியர் அப்படிங்கிற ஆப்ரேஷன் வந்து எந்த கண்ட்ரி வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க நார்கோ டெரரிஸ்ட்டை வந்து அட்டாக் பண்ணி அழிக்கணும் அப்படின்னு சொல்லி. ரீசெண்டாக யார் பண்ணா, வெனின்சுலா மேலே யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து இந்த ட்ரக் கார்ட்டலில் வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லி சதர்ன் ஸ்பியர் அப்படின்னா அமெரிக்காவுக்கு சவுத்தில் யார் இருக்கா, சவுத் அமெரிக்காவில் வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கண்ட்ரி இவங்க தான். யார், வெனின்சுலா. அதுக்கு கீழே வந்து கொலம்பியா இருக்குது. ஸோ இவங்க வந்து 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் கார்ட்டலில் வந்து பயங்கரமான ஒரு லாபி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த சதர்ன் ஸ்பியர் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன் வந்து அமெரிக்கா சைட்லேருந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹூ வில் டேக் ஓவர் ஆஸ் அ நியூ பிரசிடென்ட் அண்ட் சிஇஓ ஆஃப் வால்மார்ட். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை தான், சும்மா பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஓகே, டி. ஓகே, அடுத்தது which port recently saw the launch of 1500 modernization project during golden jubilee celebration. ஓகே, ஒரு போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணியிருக்கு. அதில் 1500 கோடி அப்படிங்கிறத ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, மங்களூர் போர்ட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ மங்களூர் போர்ட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சில மாடர்னைஸ் பண்ண போகிறதுக்காக, அவங்களோட போர்ட்டை வந்து மாடர்ன் பண்ணுறதுக்காக ஒரு 1500 கோடி அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. 1500 கோடி. ஓகே, நியூ மங்களூர் போர்ட்டு
பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ விச் கண்ட்ரி வில் ஜாயின்லி ஹோஸ்ட் 2016 இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷன் ஹாக்கி வேர்ல்டு கப். இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷனுடைய ஹாக்கி வேர்ல்டு கப் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த கண்ட்ரி 2 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெல்ஜியம் அண்ட் நெதர்லாண்ட். ஸோ பெல்ஜியம் நெதர்லாண்ட் 2 பேருமே ஹாக்கியில் வந்து டாப் பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரிஸ். ஓகேவா? ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது நம்ம ஒரு கண்ட்ரி கிட்ட எல்பிஜி வந்து வாங்கியிருக்கோம், லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் வந்து வாங்கியிருக்கோம் ஒரு வருஷத்துக்கு. ஓகேங்களா? ஸோ அது எந்த கண்ட்ரி அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ இந்த எல்பிஜி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு வந்து இம்போர்ட் பண்ணுறதுல 10% வந்து வெறும் யூஎஸ்ஏ கிட்டேருந்து மட்டும் வாங்குகிறோம். ஸோ அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த எல்பிஜியினுடைய அமௌண்ட் எவ்வளோ, அமௌண்ட் அப்படின்னா வால்யூம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 2.2 மில்லியன் tons per annum. Okay, India recently signed its first structured long-term contract to import liquefied petroleum gas from United States. What volume of LPG has India agreed to import under this 1-year deal for 2026? அதுதான் 2.2 million per annum. ஓகே, தெரிஞ்சு வச்சிட்டிங்களா? பார்த்துட்டிங்களா? ரைட். ஓகே, அடுத்து வந்து Sentinel-6B இஸ் எ கொலாபரேட்டிவ் மிஷன் இன்வால்விங் செவரல் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஏஜென்சிஸ். இதில் வந்து எது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது இல்லை? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரோ இல்லை. ஓகே, இஸ்ரோ வந்து இல்லை. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாசா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அண்டு நேஷ்னல் ஓசனிக் அண்டு அட்மாஸ்பெரிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த Sentinel-6B அப்படிங்கிற ஒரு இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த சேட்டலைட்டோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா இதை வந்து ஓஷனை வந்து ட்ராக் பண்ண போகுது. ஓகே, கடலை வந்து இது வந்து ட்ராக் பண்ண போகுது. ஸோ எந்த லெவலுக்கு இந்த சி லெவல்ஸ் எல்லாம் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன இது அப்படின்னு லொட்ரோஸ்க்கு இதெல்லாமே வந்து பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக இது பண்ணப்பட்ட ஒரு இதுதான் வந்து இந்த Sentinel-6B. Sentinel-6B என்ன பண்ண போகுது? சி லெவலை வந்து மானிட்டர் பண்ண போகுது. ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து இந்தியன் சைடில் வந்து உதான் ஸ்கீம் வந்து ரீவேம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கு வந்து பட்ஜெட் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உதான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடே தேஸ் கா ஆம் நாகரிக். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரயில்வே இது வந்து ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக, ஓகே, டொமஸ்டிக் ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக இந்தியா லான்ச் பண்ண ஒரு ஸ்கீம். 2016 லான்ச் பண்ணப்பட்ட ஸ்கீம். ஓகே, இப்போ வந்து ரீவேம்ப்டு, ஓகே, மறு இது பண்ணுறதுக்காக எவ்வளோ கோடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 கோடி அப்படிங்கிறது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 30,000 கோடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து 18,000 கோடி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏர்போர்ட் டெவலப்மெண்ட்டுக்காக. ஸோ புது ஏர்போர்ட், நியூ க்ரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டு, அதாவது புதுசாக ஒரு ஏர்போர்ட்டை கட்டுறதுக்காகவும் இல்லை வந்து பழைய ஏர்போர்ட்டை புதுப்பிக்கிறதுக்காகவும் 18,000 கோடி. ஓகேங்களா? மிச்ச 12,000 கோடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயபிலிட்டி கேப் ஃபண்டிங். ஓகே, வயபிலிட்டி கேப் ஃபண்டிங். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலவு பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த உடான் ஸ்கீம் வந்து 2016 லான்ச் பண்ணப்பட்டது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளைட் வந்து இந்த உடானில் வந்து எங்கெங்கே போச்சு அப்படின்னா சிம்லாலேருந்து டெல்லிக்கு. ஓகே, சிம்லா, ஹிமாச்சல பிரதேஷ் சிம்லாலேருந்து டெல்லிக்கு வந்து பறந்துருக்கு 2017. ஸோ இதோட டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து 120 அடிஷ்னல் டெஸ்டினேஷனை வந்து உருவாக்கணும். 120 அடிஷ்னல் டெஸ்டினேஷனை வந்து இன்னொரு 10 வருஷத்தில் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவர் நெக்ஸ்ட் டெக்கேட். ஓகேவா? 120 அடிஷ்னல் டெஸ்டினேஷன். அடுத்து வந்து ஹவு மச் ஃபண்டிங் ஏர்ன்டு வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உதான் தேஸ்கே ஆம் நாகரிக்கில் எவ்வளோ 12,000 கோடி. ஓகே, ஏர்போர்ட் டெவலப்மெண்ட்டுக்கு 18,000. ஓகே, அடுத்தது அதுதான் ஏர்போர்ட் டெவலப்மெண்ட்டுக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஏர்போர்ட் டெவலப்மெண்ட்டுக்கு 18,000. அடுத்தது உடான் ஸ்கீமில் வந்து எய்ம்ஸ் டு கனெக்ட் ஹவு மெனி அடிஷ்னல் டெஸ்டினேஷன் ஓவர் நெக்ஸ்ட் டெக்கேட். 120 கோடி. ஓகே, 120 டெஸ்டினேஷன்ஸ். 120 டெஸ்டினேஷன்ஸுங்க. அடுத்து இந்த பேங்க் ஆஃப் பரோடா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சிட்பி கூட சேர்ந்து ஒரு டைப் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா கடன் கொடுக்கறதுக்காக, எந்த செக்டாருக்கு கடன் கொடுக்கறதுக்காக சிட்பியும் பேங்க் ஆஃப் பரோடாவும் கை கோத்துருக்காங்க. எம்எஸ்எம்இ அண்டு ஸ்டார்ட் அப்ஸ், எம்எஸ்எம்இ ஸ்டார்ட் அப்புக்கு கொடுக்கறதுக்காக கை கோத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது விச் டேர்ம் டிஃபைன்ட் ஆஸ் ஒன் சைடட் கனெக்ஷன். ஸோ இதெல்லாம் படிச்சுக்க வேணாம். இது என்ன விஷயம் அப்படின்னா கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி இருக்கு இல்லையா, அதோடைய வேர்ட் ஆஃப் த இயர் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. இதை போட்டு வளன்னு படிச்சுட்டு
கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியினுடைய வேர்ட் ஆஃப் த இது வந்து என்னென்னு இயர் என்னென்னு கேட்டிருக்காங்க. பேராசோஷியல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது ஒரு ஆக்டரோ இல்லை வந்து ஒரு ஃபேமஸ் செலிப்ரிட்டி இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து நம்ம ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு அவங்க மேலே வந்து ரொம்ப அட்டாச் ஆகி அவங்க வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம ஃபீல் பண்ணுறது, அவங்களுக்கு ஏதாவது ஒன்று மேரேஜ் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்து சந்தோஷப்படுறது. ஆனால் அதனால் நமக்கு ஒரு பிரயோஜனம் ஆக போகிறது இல்லை, ஒரு 5 பைசாவுக்கு பிரயோஜனம் ஆக போகிறது இல்லை. ஆனால் வந்து அதை வந்து நம்மளோட பர்சனலாக வந்து எடுத்துக்குவோம். ஸோ அதுக்கு பேர் தான் இந்த பேராசோஷியல். ஸோ அதுதான் வந்து இந்த கேம்பிரிட்ஜ் வந்து வேர்ட் ஆஃப் த இயராக வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஒரு சிலது வந்து பார்த்தீங்க வைப் கோடிங் அப்படிங்கிறது வந்து கொலின்ஸ். dictionary.com வந்து 67 அப்படிங்கிறது செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது சென்டர் ஹேஸ் லான்ச்டு an AI based platform to gather feedback from PDS beneficiaries. What is the name of the platform? ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆஷா பிளாட்ஃபார்ம். ஓகே, ஆஷா பிளாட்ஃபார்ம். ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் இது இருக்கு இல்லையா, இந்த ஃபுட் அண்டு கன்சியூமர் அஃபேர்ஸ் மினிஸ்டர் பிரகலாத் ஜோஷி. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த கன்சியூமர் சைடில் இருந்து ஏதாவது ஒரு குறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸோ அதற்காக லான்ச் பண்ணப்பட்ட ஒரு இதுதான் வந்து ஏஐ பேஸ்டு ஆஷா பிளாட்ஃபார்ம் டு சீக் ஃபீட்பேக் ஃப்ரம் பெனிஃபிஷரிஸ் அண்டர் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைகள் குறைகள் எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். ஸோ அதுபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுட் அண்ட் கன்சியூமர் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதுதான் சொல்லியிருக்காங்க, ஆற்றிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து இப்போது விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரிஸ்க் ஹேஸ் பீன் நியூலி இன்க்ளூடட் பிஎம் ஃபசல் பீமா யோஜனா கவரேஜ் ஸ்டார்டிங் ஃப்ரம் கரீப் சீசன் அப்படிங்கிறது வந்து மார்ச் ஏப்ரல்லேருந்து அக்டோபர் வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? அக்டோபர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு சீசன். கரெக்டாக இதில் வந்து எந்த ஒரு இதை வந்து அடிஷ்னலாக வந்து இந்த இன்சூரன்ஸ் க்ராப் இன்சூரன்ஸை சேர்த்துருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒயில்ட் அனிமல்ஸ் மூலமாக இப்போ காட்டுப்பன்றி, காட்டு யானை இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது மூலமாக ஏதாவது பயிர் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அதுக்கும் இன்சூரன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுதான் விஷயம், இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க கரீப் சீசன் 2026 இந்த ஃபசல் பீமா யோஜனா 2016 மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர். ஸோ இது இன்சூரன்ஸுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த சம் அஷ்யூர்டு இருக்கும் இல்லையா, இப்போ 100 ரூபா சம் அப்படிங்கிறது உங்களுக்கு அஷ்யூரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் 2% இன்சூரன்ஸாக வந்து கரீஃப் கிராப்புக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். ராபிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5%. அதே வந்து ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து இது வந்து அதிகம். ஓகே, டேமேஜ் ஆகிறது அதிகம் தோட்டக்கலை இந்த இதில் ஹார்டிகல்ச்சரில், அதனால வந்து 5% கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோவிங் அவார்ட்ஸ் டிட் டாம் க்ரூஸ் ஓகே அட் 60th கவர்னர் அவார்ட் செரிமனி இன் நவம்பர். ஓகே, என்ன அவார்டு வந்து இவருக்கு தந்திருக்காங்க டாம் க்ரூஸ்க்கு? டாம் க்ரூஸ் யார்? மிஷன் இம்பாசிபிள் சீரீஸில் நடிச்சிருக்காரு இல்லையா, அவர் தான் வந்து டாம் க்ரூஸ். ஸோ அவர் வந்து பயங்கரமான ஸ்டண்டெல்லாம் பண்ணுவார். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 16வது அகாடமி அந்த ஹானரரி அவார்டு அப்படிங்கிறது வந்து தந்திருக்காங்க. ஸோ கவர்னர் அவார்டு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஹானரரி ஆஸ்கர் அப்படிங்கிறது தந்திருக்காங்க. ஹானரரி ஆஸ்கர். ஓகே, இவர் வந்து 4 டைம் வந்து ஆஸ்கருக்கு நாமினேட் செய்யப்பட்டிருக்கிறார். ஓகே, 16வது கவர்னர்ஸ் அவார்டில் ஹானரரி அவார்டு அப்படிங்கிறது வந்து ஆஸ்கர் கேட்டகரியில் இவருக்கு தந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். டாட்டா, பை பை.